மேடம் உங்களுக்கு தமிழில் வந்து திருக்குறள் நடத்தியிருக்காங்களா? அந்த நூல் குறிப்பு மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறேன். என்னங்க மேடம்? ஃபஸ்ட்டே சொன்னாருங்களா? இப்போ திருக்குறள் அப்படின்னா திருக்குறள் இருக்கக்கூடிய அமைப்புகள், ஏன்னா நான் வந்து 17 கீழ்கணக்கு நூல் நடத்தும் போது அந்த விஷயங்களை நான் சொல்லலை உங்களுக்கு. சில திருக்குறள் பற்றியே நான் சொல்லலை, திருக்குறள் கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரிங்களா? சில விஷயங்கள் மட்டும் நோட் பண்ணுங்கள். உங்களை நான் அந்த பிடிஎஃபாகவே நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சார் இதில் வந்து தெரிஞ்ச விஷயங்கள் வேணாம், தெரியாத விஷயங்கள் மட்டும் நோட் பண்ணுங்கள். சரி, எல்லாமே கேட்பாங்க. சரிங்களா? சார் பார்க்கலாம் சார். முதல்ல சார் திருக்குறளுடைய இலக்கண குறிப்பு கேட்பாங்க சார். அதோட இலக்கண குறிப்பு என்னப்பா? அடையெடுத்த கருவி ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சார் இப்போ ஆகு பெயர்னு என்னப்பா? சார் வேற ஒரு இதுவை குறிக்கிறது. இப்போ அண்ணாவை வாசி அப்படின்னா என்ன சார் மீனிங்? அவர் எழுதிய நூல்களை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றதா என்ன சொல்லுவாங்கன்னா ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடையெடுத்த கருவி ஆகு பெயர்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ திருக்குறள் அப்படின்னா இப்போ குறள் என்றால் என்ன சொல்லுவாங்கன்னா வெண்பாக்கள் ஆகியன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ திரு என்பது என்ன சொல்லுவாங்க? ஒரு அடைமொழியாக தானே சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா அடையெடுத்த கருவி ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சார் அடுத்து திருக்குறள் வந்து என்ன சார் சொல்லுவாங்க? 17 கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா? 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே என்ன சார் சொல்லுவாங்க? அறக்கருத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நூல்கள் நம்ம படித்தோம். சரிங்களா? சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படக்கூடிய நூல் எதுப்பா? போற்றப்படக்கூடிய நூல் நாலடியார். சரி, போன கிளாஸில் பார்த்தோமா? நாலடியாருக்கு அப்புறமா அதிகமான அறக்கருத்துக்கள் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி நாடுன்னு பார்த்தோம். சரிங்களா? அப்போ அது வந்து அறக்கருத்துக்கள் அதிகம் உள்ள 17 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லணும் நீங்கள் திருக்குறளை சொல்லணும். சரிங்களா? அடுத்து 17 கீழ்கணக்கு நூல்கள் அதிக பாவால் பாடப்பெற்ற நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதிக பாவால் 1330 குறள் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே குறள் வெண்பாக்களால் பாடப்பட்டது. வெண்பானா சார் என்ன ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க? செப்போல் ஓசை. எல்லாமே வெண்பாக்களால் பாடப்பட்டது, அதனால் அதிக பாக்களால் பாடப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சார் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். சரிங்களா? அடுத்து தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்படின்னா சார் மீனிங் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை. தமிழ் மாதின்னா அப்படியே தமிழ் தாய் இருக்குது பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இனிய உயர்நிலைன்றது திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தார் எல்லாரும் போற்றப்படக்கூடிய நூல். அப்போது தமிழ் தாழுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்நிலையாக போற்றப்படக்கூடிய நூல் எதுனா திருக்குறள். ஸோ அடுத்து பழகு தமிழ் சொல்லருமை 4 இதில் 4 என்பது எதை சார் குறிக்கும்? 4 என்பது நாலடியார், 2 என்பது சரிங்களா திருக்குறள். அது தெரிஞ்ச விஷயம். அடுத்து பாருங்க சார், திருக்குறளின் சிறப்பை எடுத்துக்கிற நூல் எதுப்பா? திருவள்ளுவ மாலை. இதில் எத்தனை பாட்டுப்பா இருக்கும்? 55 பாட்டு, 53 புலவர்கள். யார் 2 பேர் 2 பாட்டை எழுதியிருப்பாங்க? கபிலரும் ஔவையார் அவர்களும் 2 பாட்டை பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? கபிலரும் ஔவையார் 2 பேருமே. சரிங்களா? அடுத்து சார் அது மட்டும் இல்லாமல் திருக்குறளின் சிறப்பை சொல்லக்கூடிய சில நூல்கள்லாம் இருக்குது. அது பாருங்கள், சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமேசர் வெண்பா, முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பா போன்றவை குறளினுடைய சிறப்பை கூறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திருக்குறளின் சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து திருவள்ளுவ மாலை மட்டும் கிடையாது, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா நூல்களுமே இருக்குது. சரிங்களா? சார் அடுத்து சார் இந்த விஷயத்தை நீங்கள் தமிழ் புக்கில் படிச்சுன்னு நினைக்கிறேன். இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? இயற்கை வாழ்வில்லம் என்று திருக்குறளை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ரஷ்யாவினுடைய அனைத்துலகாத கிரெம்லின் மாளிகையில் இடம்பெற்றுள்ள ஒரே தமிழ் நூல் எதுனா திருக்குறள் தான். அடுத்து இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ள ஒரே நூல் எது? திருக்குறள். விவிலியம்னா என்ன சொல்லுவாங்க? பைபிள். பைபிளோட வச்சு வந்து பார்த்தோன்னா பார்க்கக்கூடிய நூல் எதுனா திருக்குறள். ஸோ அடுத்து இதை யார் சார் வந்து பதிப்பித்து வெளியிட்டாங்க? சரிங்களா? இப்போ பதிப்புலகத்தின் தந்தைன்னா யாரை சொல்லுவாங்க? ஓவேசா சொல்லுவாங்களா? சிவை தாமோதரானா பதிப்புலகத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. சரி, நிறைய நூல்கள் பதிப்பித்து ஓவேசா இருந்தால் கூட அவருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா சிவை தாமோதரன் அவர்கள் தான். அப்போது இதை பதிப்பித்து வெளியிட்டவர் யார் பாருங்க? மலையத்து வாசன் மகன் ஞான பிரகாசம் 1812 தஞ்சையில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம் வந்து கேட்டுப்பாங்க. 1812 மலையத்து வாசன் மகன் ஞான பிரகாசம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான வருது. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். சார் அடுத்து திருவள்ளுவருடைய சிறப்புகள் சார் என்னென்ன சிறப்புகள் சார் அவங்க சொல்லுவாங்க? சென்னா போதர், அடுத்த நாயனார், பொய்யில் புலவர், நான்முகனார், மாதனு வங்கி, பெருநாவலர், தேவர், தெய்வ புலவர், முதற் பாவலர், பொய்யாமொழி புலவர். சரி, இது எல்லாமே மெமரைஸ் பண்ணிட்டு போகிற விஷயம் தான். தமிழ்லேயும் இது கேட்பாங்க. சார் அடுத்து இந்த நூலுக்கு சொல்லக்கூடிய சிறப்பு பெயர்கள் சார் பொதுமறை, தமிழ்மறைன்னு சொல்கிறாங்க. அடுத்துனது வாழ்வுரை வாய்த்து, உத்தரவேதம், பொய்யாமொழி, உலக பொதுமறை, முப்பால், முதுமொழி, தமிழ் வேதம், பொருளுரை. இது மாதிரி எல்லா சிறப்பு பெயர்களுமே எதுக்கு இருக்குது? திருக்குறளுக்கு இருக்குது. சரிங்களா? சார் அடுத்து இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யாரா இருப்பா?
சார் திருக்குறளுக்கு உரை எழுதி வந்து மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் சார். 10 மணி எத்தனை 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. அதனுடைய 10 பேர்களும் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஓகேங்களா சார். வந்து யார் சார் இருக்காங்க? தருமர், தாமத்தர், திருமலையர், பருதி, பரிபெருமாள், பரிமேலழகர், மல்லர், மணக்குடவர், நச்சர், காளிங்கர். சரிங்களா சார். இதில் வந்து 10 முதலாவது உரை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. யார் சார்? மணக்குடவர் தான் முதல்ல உரை எழுதியவர். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரையிலே சிறந்த உரையாக சொல்லப்படுதுன்னா பரிமேலழகார் உரை. சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தா திருக்குறளார் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? யாருன்னா வீர முனுசாமி அப்படின்னு படிச்சிருக்கீங்க. திருக்குறளார் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அவர் வந்து திருக்குறளை வந்து நிறைய விளக்க உரைகள் எழுதியிருப்பார். சாலமன் பாப்பையா கேள்விப்பட்டீங்களா? பட்டிமன்ற பேச்சாளர். அவரும் வந்து திருக்குறளுக்கு எளிமையான முறையில் வந்து உரை எழுதியிருப்பார். அடுத்து வந்து நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுதுவாங்க. ஏன்னா திருக்குறளுடைய கருத்துக்கள் எல்லாருமே புரிகிற மாதிரிலாம் எழுத மாட்டாங்க. இப்போது மணக்குடவர் எழுதியிருப்பார், இருந்தாலும் அது எல்லாருக்கும் வந்து புரியுமா அப்படின்னா புரியாது. இப்போ பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரைனா அது எல்லாருக்கும் ஒரு ரீச் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா. அதுபோல் சாலன் பாப்பையா உரை, கலைஞர் கருணாநிதியுடைய உரை, எல்லா உரைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாமர மக்கள் படித்தா கூட அது புரிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிறந்த உரை எதுப்பா? பரிமேலழகர். சில முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணது யார்? மணக்குடவர். ஆனால் இந்த உரையில் நம்மளுக்கு கிடைத்தது 5 பேருக்கு மட்டும் தான் நம்மளுக்கு கிடைச்சது. சரிங்களா. ஸோ அடுத்து பரிமேலழகருடன் முதல் முறையாக திருக்குறளை பதிப்பித்தவர் யாருன்னா ராமானுஜ கவிராயர் 1840. சரிங்களா சார். கொஸ்டின் வந்து தெளிவாக ஆன்சர் பண்ணும். 1812 முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா மலைத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம். ஆனால் பரிமேலழகர் உரை இருக்கு பார்த்தீங்கன்னா அதை பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? ராமானுஜ கவிராயர். சரிங்களா சார். அடுத்து பாருங்க, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யாருன்னு கேட்குறாங்க. பாலசுப்ரமணியம். சரிங்களா. KH சார். இந்தியர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தனா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஜியு போப்புன்னு போயிடலாம். பட் இருந்தாலும் இந்தியர் யார்? அப்படியா இருங்க, பாலசுப்ரமணியம். சரிங்களா சார். அடுத்து என்னுடைய நூலோட அமைப்பு சார் என்னன்னா இதில் என்னென்ன இது இருக்கு பாருங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பம், காமம் என முப்பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதனால் முப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 9 இயல்கள் இருக்குது சார். கரெக்டா? 9 இயல்கள், 133 அதிகாரங்கள், 1330 குறட்கள் இருக்குது. சரிங்களா சார். அறத்துப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 38 அதிகாரம் முதல்ல. இதில் 4 இயல் இருக்குது. சரிங்களா. இது எல்லாமே ஒரு மேட்ச் போல கேட்பாங்க. சரிங்களா. பாயிரவியல்னா அதில் 4 அதிகாரம் சார். டோட்டலாக 9 இயல்கள் படிச்சுமா? அது அறத்துப்பாலில் 4. சரிங்களா. இதில் பாயிரவியில் 9 அதிகாரங்களும், அடுத்தது இல்லறவியில் 20, துறவரவியலில் 13, அடுத்து ஊழியலில் 1 தான். அப்போ அறத்துப்பால் அப்படின்னா 38 அதிகாரம், 4 இயல்கள். சரிங்களா சார். அடுத்து சார் பொருட்பால். பொருட்பால் வந்து பாருங்கள் சார் 70 அதிகாரங்கள், 3 இயல்கள். இதில் வந்து பாருங்கள் சார் அரசியல் அப்படின்னா 25. சரிங்களா. நம்ம அரசியலுக்கு போனோம் அப்படின்னா 25 வயசில் போவோம்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. அடுத்து அங்கவியல் என்பது 32. சரிங்களா. அடுத்து குடியியல் அப்படின்னா 13. இது ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க? ஒழிபியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து அறத்துப்பால் ஒன்று பார்த்தோம், துறவரவியல் ஒன்று பார்த்தோமா, அதுவும் 13 அதிகாரங்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய குடியியல் ஒழிபியல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 13 அதிகாரங்கள் தான். சரிங்களா ஞாபகம் வச்சுங்க சார். அடுத்து இன்பத்துப்பால் சார். இதில் வந்து 25 அதிகாரங்கள், 2 இயல் தான். ஓகேங்களா சார். இதில் வந்து களவியல் என்பது 7, கற்பியல் என்பது 18, 2 அதிகாரங்கள் மட்டும்தான் அதில் இருக்குது. சரிங்களா. அடுத்து சார் திருக்குறள் வந்து பார்த்தா எத்தனை சீர்கள் சார் இருக்கும்? ஓகேங்களா. அப்போது திருக்குறள் வந்து 7 சீர்களாக அமைந்த வெண்பாக்களை கொண்டது. சரிங்களா. அப்போ 7 என்னும் பெயர் 8 குறட்பால்களில் இடம்பெற்றுள்ளலாம் சார். அப்போது இந்த 7 என்ற இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர் அதை வந்து பார்த்தீங்கன்னா 8 குறட்பால்களில் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா சார். அடுத்து இந்த குறட்பால் வந்து சொல்கிறாங்க பாருங்க, இந்த நம்பர்ஸ்லாம் கூட்டுங்களா சார். 133 இருக்குது, எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 7 வரப்போகுது. இந்த 1330 கூட்டம் என்ன பண்ண போகிறீங்க சார்? இப்படி கூட்டணும். சரிங்களா. இப்படி வந்து கூட்டும் போது என்ன சார் வரும்? 7 தான் வரப்போகுது. இல்லை 1330 நீங்கள் கூட்டினா கூட 7 என்ற நம்பர் தான் வரும். அப்போ 7 என்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு நம்பர் அதில் இருக்குது. சரிங்களா சார். அடுத்து பாருங்களேன், இந்த குறட்களில் 10 அதிகாரங்கள் உடைமை என்னும் சொல்லில் வந்து அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அன்புடைமை, பொருளுமை, இந்த மாதிரி நிறைய உடைமைகள் வரும். ஒழுக்கம், உடைமை இது மாதிரிலாம் வரும். உடைமை என்பது எத்தனை சார் அதிகாரங்கள்? 10 அதிகாரங்கள். சரிங்களா. திருக்குறளில் வந்து பாருங்க 2 முறை மட்டுமே வரக்கூடிய அதிகார தலைப்பு இதுனா குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 முறை வருமா? ஒழுக்கம், உடைமை அப்படின்னா ஒரு முறை தான் வந்திருக்கும். அதில் 10 குறளை கொடுத்துருப்பாங்க. அன்புடைமைனா 10 தான் இருக்கும். ஆனால் குறிப்பறிதல் என்பது 2 டைம் தலைப்பு வந்து 10, 20 குறள்களில் வந்திருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சார் இதில் திருக்குறளில் தமிழ் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கான்னு கேட்பாங்க. சரிங்களா. தமிழ் என்ற வார்த்தை இடம்பெறவில்லை. எந்த இடத்துலையுமே என்ன சொல்கிறாங்க? இடம்பெறவில்லை. அது வந்து ஞாபகம் வச்சுங்க சார். தமிழ் என்ற வார்த்தை எந்த இடத்துலையுமே அவர் யூஸ் பண்ணலை. சரிங்களா சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு வந்து பண்ணியிருப்பாங்க சார். எத்தனை மொழிகளை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க சார்? 100க்கும் மேற்பட்ட தான் நம்ம சொல்லணும். சரிங்களா. 107ன்னு கொடுத்துருக்காங்க.
சரிங்களா. இதில் நத்தீனில் மொழிபெயர்த்தது யாருன்னா வீரமாமுனிவர். அதுவும் அறம் பொருள் மட்டும்தான், அவர் இன்பத்து பாலை மொழிபெயர்க்கவில்லை. சரிங்களா. அடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து யாருப்பா? ஜியு போப். சரிங்களா, அது வந்து இதுவாக கொடுத்துருக்காங்க. ஜியு போப் வந்து 1886. இயர் ரொம்ப முக்கியம். 1886 திருக்குறள் ஆங்கிலத்தில் வந்தது. ஜெர்மன் வந்து யார் சார்? க்ரௌலு. பிரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல். ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா பிடி ஜெயின். அடுத்து வந்து தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை. வடமொழி வந்து அப்பா ஜீச்சசர். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து கேட்பாங்க எக்ஸாம்பிள், ஒரு மேட்ச் பால் மாதிரி கேட்பாங்க. பெரும்பான்மையாக கேட்டது வந்து ஜியு போப் பற்றி தான் கேட்பாங்க. இந்த இயர் வந்து என்னது? 1886. வீரமாமுனிவர் பற்றியும் கேட்பாங்க. ஏன்னா வீரமாமுனிவர்கள் தமிழில் வந்து என்ன பண்ணியிருப்பார்? எழுத்து சீர்திருத்தங்கள்லாம் பண்ணியிருப்பார். அதனால் அவரை பற்றி கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அறம் பொருளை மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அவர் இன்பத்து பாலையை வந்து டிரான்ஸ்லேட்டே அவர் பண்ணலை. சரிங்களா. சார் அடுத்து தமிழக அரசனுடைய தொண்டு சார். இவங்க என்னென்ன சிறப்புகள் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தை திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. படிச்சிருக்கீங்களா? அதே தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் தினம். அப்போ தை 1 திருவள்ளுவர் ஆண்டாக அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா, திருவள்ளுவர் ஆண்டு. சரி அடுத்து பாருங்களேன். இப்போ வந்து திருவள்ளுவர் விருதுலாம் கொடுத்துருக்காங்களா? இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய அரசாங்கங்கள் அந்த விருதானது எப்போது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. 1971 முதல் தமிழ் இலக்கிய துறையில் சிறப்பு பெற்ற நபர்களுக்கு திருவள்ளுவர் விருதானது வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, 1971 கொடுத்து வராங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. சார் அடுத்து சார் இவங்களுக்கான சிலை எங்கே சார் வச்சுருக்காங்க? திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரி கடலில் வந்து பார்த்தீங்கன்னா 133 அடிகள். சரிங்களா, இது பண்ணியிருக்காங்க. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1972 முதல் தான் சார் கடைபிடித்து கொண்டே வராங்க. ஏன்னா திருவள்ளுவர் பிறந்தது வந்து எந்த ஆண்டு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. அவர் சமண மதமா, புத்த மதமா, இந்து மதமா, இஸ்லாம் மதத்துக்குள்ள விவாதத்துக்குள்ள நம்ம போக வேணாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இயர் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. அது கிமு 31. அப்போ எந்த இயர் கொடுத்தாலும் அதை கூட என்ன பண்ணணும்? 31 என்ற நம்பரை கூட்டி தான் நீங்கள் திருவள்ளுவர் ஆண்டுவே சொல்லணும். ஓகேங்களா, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2017 நான் கொடுக்குறான்னு வச்சுங்க. அதோடைய திருவள்ளுவர் ஆண்டு கேட்குறாங்க அப்படின்னா என்ன சார் பண்ண? 31 ஆட் பண்ணி 2048 நீங்கள் சொல்லணும். சரி, இப்போ எந்த நம்பர் கொடுத்தாலும் அதோட என்ன பண்ணும்? 31 என்ற நம்பரை நீங்கள் கூட்டி தான் திருவள்ளுவர் ஆண்டுவே நீங்கள் சொல்லணும். சரி, அது வந்து எக்ஸாம்பிளில் கேட்பாங்க தமிழில். சார் இருந்தாலும் இவரை பற்றி சொல்லக்கூடிய சில புகழ் உரைச்சிகள் பாருங்கள் சார். புகழ் உரைகள். வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகை வழியகமே. இது மாதிரி சொன்னது யார் சார்? பாரதிதாசன். என்ன சார் மீனிங் அது? வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வழியகமே. வள்ளுவனை பெற்றதனால தான் அந்த உலகமே புகழ் அடைஞ்சுன்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். அடுத்து இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை. இந்த உலகத்தில் வந்து திருக்குறளுக்கு இணையான நூல்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்கார். சரிங்களா. சரி அடுத்து பாருங்களேன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகை கொண்ட தமிழ்நாடு. அவர் தமிழ்நாடு தான் பிறந்தாரு. அதனால வந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய சிறப்பானது இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பரவ சொன்னது யாரு? பாரதியார். சரிங்களா. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அப்போது வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு சொன்னது யாருன்னா சார் இந்த வார்த்தை தான் சார் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாடுன்னு வரும்போது என்ன பண்ணால் பாரதியார் போடும். ஏன்னா நிறைய விஷயத்தில் வந்து பாரதியார் பாரதிதாசன் நீங்கள் நிறைய குழப்பி போடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வையகமே நிலத்தே அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், வையகமே நிலத்தேன்னு வந்துச்சுன்னா பாரதிதாசன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு வரும்போது பாரதியார். சரிங்களா. அடுத்து பாருங்கள் சார். யாமறிந்து புலவர்களையே கம்பனை போல் வள்ளுவனை போல் யாருமே இல்லைன்னு சொன்னது யாருன்னா அதுவும் பாரதியார் தான். சரிங்களா. சரி அடுத்து பாருங்கள் சார். இந்த விஷயம் நான் படிச்சிருக்கோம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இருண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்கிறது ஒரு பழமொழி. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி. ஆழம் வந்து குச்சியும் வேலங்குச்சியும் நம்ம பார்த்தீங்கன்னா பல்லுக்கு வளர்க்குனா பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நாளும் இரண்டும்னா நாளும் என்றால் நாலடியார், இரண்டும் என்றால் சரிங்களா இரண்டும் என்றால் வந்து திருக்குறள் சொல்கிறாங்க பழமொழி. அடுத்து பாருங்கள் சாருங்க. கடுகை துளைத்தியே 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னது யாருன்னா இடைக்காலனா சொல்லியிருக்காரு. சார் அப்படின்னா சார் மீனிங் பார்க்கலாம். இப்போ கடுகு பார்த்துருப்போம். அந்த கடுகு ரொம்ப சின்னதாக இருக்கும். சரிங்களா, சின்னதாக இருக்குது. சார் கடல் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ திருக்குறளுடைய கருத்துக்கள் எல்லாமே பெரிய கருத்துக்கள், ஆனால் வந்து ரொம்ப சின்னதாக எழுதியிருக்காங்க. எத்தனை அடியில் எழுதியிருக்காங்கன்னா 7 சீரில் எழுதியிருக்காங்க. அப்போது கடுகை துளைத்திய 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னு சொன்னது இடைக்காலனார். இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். இங்கே பாருங்கள், ஆப்போசிட் விட இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாறும். சரிங்களா. அணுவை துளைத்தே 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். சார் அணுவை நம்ம பார்க்க முடியுமா? சார் அணு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போது அந்த குரல் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட 7 கடலை புகட்டினா 7 கடலுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்ல வரான்னு சொல்கிறாங்க. அப்போது கடலை போன்ற ஒரு பெரிய கருத்துக்களை இதில் சொல்கிறாங்க, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார் அவர்கள். சரிங்களா. அப்போது அணுவை அப்படின்னு வந்துச்சுன்னா ஔவையார் வரும். சரிங்களா. அணுன்ற ஒரு பெண் பேர் மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ஔவையார். அப்போ கடுகுன்றது இடைக்காலனார். சரிங்களா. சார் அடுத்து பார்க்கலாம். இதில் பாருங்கள் சார். எல்லா பொருளும் இதன் பால் உலை. அப்போது இதில் இல்லாதது எதுவுமே கிடையாது.
அப்போது எல்லாமே சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறது யார்? எல்லா போரும் இதன் பார்வையில் சொல்றது மதுரை தமிழ்நாகனார். சரிங்களா? அடுத்து பாருங்க சார், திருவள்ளுவர் என்ற ஒருவன் தோன்றாவிட்டால் தமிழன் என்ற ஓரினம் உள்ளதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னது யார்? கியாபே விஸ்வநாதம் அவர்கள். சரிங்களா? முத்தமிழ் காவலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் தான் சொல்கிறார். அப்போ வந்து திருவள்ளுவர் தோன்றல் அப்படின்னா உலகத்தில் தமிழ் என்ற ஒரு இனமே எந்திருக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா கியாபே விஸ்வநாதம் அவர்கள். சார் அடுத்து பாருங்க, திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று சொன்னது யார்? திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா சார்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஒரு இதுவுமே சொல்லலை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதை வந்து நம்ம அடையாளப்படுத்தக்கூடாது, இது தமிழ் இனத்துக்கு தான் சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒரு பொதுவான ஒரு நூல் சொன்னது யாருன்னா திருவிக்கா அவர்கள். சார் அடுத்து பாருங்க சார், செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். சிந்தனை செய்வாய்னா சார் மேக்ஸிமம் டெய்லியும் அதை படித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை என்ன பண்ணுவோம் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது தான். அது மாதிரி சொன்னது யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் சொல்லியிருப்பார். ஓகேங்களா சார்? அடுத்து பாருங்க சார், தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் சொல்லியிருக்கார். என்ன சார் மீனிங் அதுக்கு? தினையளவு போதா சிறுபுல் நீர் அப்படின்னா பனையளவு காட்டும் படித்தால். இந்த சிறுபுல் நீர் அப்படின்னா சார் விடிய அந்த குளிர்காலத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த புல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பனித்துளி இருக்கும். அந்த பனித்துளியில் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய பனை மரமானது என்ன பண்ணுமா அதில் தெரியும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குறளை நம்ம படிக்கும்போது நம்ம உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம கற்றுக்க முடியும். எது நல்லது எது கெட்டது அப்படின்ற எல்லா விஷயமே தெரியும்னு சொல்லிட்டு இவர் சொல்லி. அப்போது தினையளவு போதா சிறுபுள்ளி நீண்ட பனையளவு காட்டும் படித்தான்னு சொன்னது யார்? கபிலர் அவர்கள். கபிலர் என்னப்பா எழுதியிருப்பார்? என்ன நூல்களை எழுதியிருப்பார் சார்? குறிஞ்சிக்கு ஃபேமஸே யாருன்னா அவர் தான். குறிஞ்சி பாட்டு எழுதிட்டு யார்? கபிலர் அவர்கள் தான். சரிங்களா சார்? அடுத்து பாருங்களா சார், உள்ளதோர் உலகம் உருத்துமே வள்ளுவர் வாழ்மொழி மாண்பு. சரிங்களா? அப்படி சொன்னது யாருன்னா மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் என்ன நூல் எழுதியிருப்பார்? மதுரை காஞ்சி வந்து எழுதினா மாங்குடி மருதனார் தான். அங்கே பாருங்க சார், உள்ளதோர் உலகம் உருத்துமே வள்ளுவர் வாழ்மொழி மாண்பு. சார் அவன் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி வள்ளுவர் சொன்ன அந்த வாழ் சொல்லிருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே அவங்கள உருத்துமா. சரிங்களா? உருத்துமா அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அடுத்து பாருங்க, 3 மன்னவருக்கும் சென்னியில் அணியத்தக்க மாலை திருக்குறள் சொன்னது யாருன்னா சீத்தலை சாத்தனார். சார் சென்னின்னு என்னப்பா? உச்சி. அப்போ 3 மன்னரை யாரும் சொல்கிறாங்க? சேர சோழ பாண்டியர்களை பற்றி சொல்கிறாங்க. அப்போது அணியத்தக்க மாலை திருக்குறள் சொன்னது யாருன்னா சீத்தலை சாத்தனார் அவர்கள் தான் சொன்னார். சீத்தலை சாத்தனார் என்ன நூல்பா எழுதினார்? மணிமேகலை எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த சீத்தலை சாத்தனார் அவர்கள் தான் சங்கம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, முச்சங்கம் படிச்சிருப்போம். 3 சங்கங்கள். சரிங்களா? முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் படிப்போம். அந்த 3 சங்கம் இருந்ததாக முதல்ல சொன்னது யாருன்னா நம்முடைய சீத்தலை சாத்தனார் அவர்கள் தான். சரிங்களா? சார் அடுத்து பாருங்களேன், உலக இலக்கியங்களில் திருக்குறளை போல சிறந்த அறம் வளர்க்கும் நூல் வேறு இல்லைன்னு சொல்வது யாருன்னா ஆல்பர்ட் ஸ்விட்சர். சரிங்களா? ஆல்பர்ட் ஸ்விட்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆல்பர்ட் ஸ்விட்சர். சார் அடுத்து பாருங்க சார், திருக்குறளை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டாம். நம்ம திருக்குறள் நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன், வேறு எந்த நூல் பயிற்சி வேண்டாம். மண்ணு தமிழ் புலவராய் வீட்டு இருக்கலாம். அப்போ இந்த உலகத்தில் நீ புலவராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தரா நீ வீட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருக்குறளை படித்தாவே போதுமா, இவர் புலவராக ஆயிடலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா நல்லூர் நத்தத்தனார். சரிங்களா? யார் பா நல்லூர் நத்தத்தனார் என்ன வருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சிறுபான்ற்று படை யார் இருந்தது? நம்ம எல்லாம் மறந்துட்டீங்களா? சரிங்களா? திருமாற்று படை இருந்தது யாருன்னா நல்லூர் நத்தத்தனார் எழுதியிருப்பார். அவர் சொல்கிறார், திருக்குறளை படித்தா போதும், நீங்கள் புலவராக கண்டிப்பாக அந்த மண்ணுலகில் வீட்டு இருக்கலாம், பெரிய ஆளாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அடுத்து பாருங்கள் சார், எப்பாவலரும் இயல்பவே வள்ளுவனார் முப்பொல் மொழிந்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. முப்பால் மொழிந்த மொழின்னு சொல்கிறது யாருன்னா கல்லாடனார். அப்போ எப்பாவலரும் வந்து பார்த்தா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி தான் அது. எப்பாவலர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? எந்த இந்த என்ன சொல்கிறார், இப்போ ஜியூபோப் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தார், வீராமணியர் வெளிநாட்டில் தான் வந்தார், அவங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்துலேயும் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சார் அடுத்து பாருங்கள், கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் புதிய உலகை படைத்துலாம் சொன்னது யாருன்னா கால்டுவெல் அவர்கள். சரிங்களா? அப்போது கம்பனோட காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் ஒரு புதிய உலகையே படைத்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யார்? கால்டுவெல். ஒரு கால்டுவெல் பற்றி சொல்லலாம்னா முக்கியமான சொல்லலாம் பாருங்கள் சார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலுக்கு நம்ம நூலை ஏற்றிருக்கார். அப்போது திராவிடம் என்ற சொல்லை வந்து அறிமுகப்படுத்தியவர் குமரிலப்பட்டர். அதை வந்து உலகறியே செய்தவர் யாருன்னா கால்டுவெல் அவர்கள் தான். சரிங்களா? சார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் சொல்லப்படக்கூடிய ஒரு புகழ் உரைகள். சரிங்களா? அடுத்து நம்ம குறளில் வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம உள்ளே போயிடலாம். சார் முதல் குறள் பாருங்கள் சார், அதுக்கான விளக்கங்கள் இருக்குது. சரிங்களா? சார் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் திருக்குறளில். சரிங்களா? சார் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லை 4 கொஸ்டின் உங்களுக்கு கம்பல்சரியாக இந்த இதில் வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக குரூப்பில் கேட்பாங்க. சார் 5 கொஸ்டின் ஒரு கேட்குறது வாய்ப்பு இருக்குது. சார் முதல் கொஸ்டின் பாருங்களேன், அகத்தின் இருளை போக்கும்
சார் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதை சொல்கிறான்னு கேட்குறாங்க. அகத்தின் இருளை போக்கும் அப்படின்னு கொடுத்துறாங்க. சார் ஆப்ஷன்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? பொய்யா விளக்கு, குடும்ப விளக்கு, அருள் விளக்கு, அதுதான் கொடுத்துருக்காங்க. தவ விளக்குன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? குரல் தெரியல, மேக்ஸிமம் என்ன சூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? பொய்யா விளக்குன்னு சூஸ் பண்ணிடுவீங்களா டைரெக்டாகவே? சரி, ஓகே மேடம். அடுத்து பார்க்கலாம். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குனா புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட. அதாவது புறத்தின் இருளை போக்கக்கூடிய இருள்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான பீப்புளாக, ஒரு நல்ல ஒரு மனிதராக கூட வெளியே சுற்றிட்டு வரலாம். சரிங்களா? ஆனால் அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை என விளக்கி ஒருவன் வந்து உயர்ந்தோன் என காட்டும் விளக்காகும். சரிங்களா? அப்போது வெளிப்புற தோற்றத்தை வச்சு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்ல முடியாது, சான்றோர்னு சொல்ல முடியாது. அவர் உள்ளத்துக்குள்ளே பொய்யாமையாக இருந்தால் மட்டும்தான் என்ன சொல்லுவாங்க, அவர் சான்றோர்னு சொல்லணும்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ பொய்யா விளக்குன்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போது புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட. புறத்தின் இருளாக மீனிங் புரியுதா மேடம்? வெளியில் வந்து பார்த்தா நம்ம ரொம்ப ஆடம்பரமாகவும் மற்றவர்கள் வந்து ரொம்ப இதுவாக அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை என விளக்கி. அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே வந்து பொய்யாமல் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ளேயே நம்ம ஏமாத்திக்காமல் இருந்தோம் அப்படின்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற ஒளிமிக்க விளக்காக வள்ளுவர் அவர்கள் சொல்ல. இப்படி தான் சார் கொஸ்டினே உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்போது இந்த குறளுக்கான மீனிங் தெரிஞ்சால் தான் நீங்கள் மேக்ஸிமம் பண்ண முடியும். சார் ஓகே, நம்ம வந்து பொய்யா விளக்கு, இப்போ அகத்தின் இருளை போக்கும் விளக்குனா பொய்யா விளக்கு. அப்போ மனத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண கூடாது, பொய்யை நம்ம சொல்லிக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அந்த குறள் படிக்கலாம் நீங்கள் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ண முடியுமா உங்களால்? இல்லை மேடம், ஏதோ ஒரு சரி இப்போ குடும்ப விளக்கு, அருள், இப்போ டிஎன்பிசி புதுசாக வராங்க, நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, அதனால் வந்து திருக்குறள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். சில விஷயங்கள் பண்ண முடியாத விஷயங்கள் நான் பின்னாடி நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா பொய்யா விளக்கு என்பது அகத்தின் இருளை போக்கக்கூடிய விளக்கு. சரிங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் படிங்க மேடம். புலாலை உணவாக்கி கொள்பவர் வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. புலால்லாம் என்ன மேடம்? சரிங்களா? இறைச்சி தான் சொல்கிறாங்க. புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க சார், இதில் அருளல்ல தீயாதினிர் கொல்லாமை, சரிங்களா, கோரல், பொருளல்ல தவ்வுன் திணல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்க, பாருங்கள். அருள் எதுவென்றால் ஒரு உயிரையும் கொல்லாமல் இருப்பது. சரிங்களா? அருள் அல்லாது எது என்றால் உயிர்களை கொள்ளுதல், அதன் உடம்பை தின்னுதல் அறம் அல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லைனா சார் மீனிங் வரும், புலாலை வந்து உணவாக்கி கொள்பவரையும் கேட்டிருக்காங்க. சார் இப்போ அருள் என்றால் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த உயிரினும் பலியிட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அருள் அற்றவர் தான் என்ன பண்ணுவாங்க, புலால் உணவை சாப்பிடுவாங்க. கரெக்டுங்களா? சார் இங்கே பாருங்கள், இதில் மீனிங் பாருங்கள். அறிவற்றவர், முறையற்றவர், பொருளற்றவர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மீனிங் பார்க்கும்போது என்ன பண்ண யோசிப்பீங்க? இதில் குறள் தெரியல, கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்கன்னா இதில் இருக்கிற ஆப்ஷனில் வந்து அருளற்றவரா, சரிங்களா, முறையற்றவர், அறிவற்றவர் கூட நீங்கள் ஆன்சர் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரிங்களா? அப்போது அருள் அற்றவர் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், இறைச்சியை சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா சில மதத்தவர்கள் வந்து இவரை வந்து கொண்டாடுறாங்க. இப்போ சமண மதம், புத்த மதம்லாம் என்ன சார் சொல்லுவாங்க, அவங்க புலாலை வந்து மறுக்கிறது தான் அவங்களுடைய இதுவே. இப்போ இந்து மதத்திலே வந்து ஒரு பிரிவினர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புலாலை வந்து மறுப்பாங்க. அதனால் இந்து மதத்துக்கான உரியது, சமண மதத்துக்கான வந்து பார்த்தா திருவள்ளுவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது அருள் எது என்றால் உயிரை பலி வந்து பார்த்தோன்னா உயிரை கொல்லாமல் இருப்பது. அப்போது அருள் அற்றது என்பது உயிரை கொண்டு அதை வந்து உணவாக உண்பது. அப்போது அருள் அற்றவர் என்று தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சார் அடுத்து போலாமா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது. இந்த குறளை முதல்ல பார்க்காதீங்க, முதல்ல ஆப்ஷனை மட்டும் பாருங்கள். வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது, செல்வம் நிறைந்திருக்கும் போது தூங்க முடியாது, நோயின் கடுமை மிகுந்தால் தூங்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்களேன், துன்பம் தொடர்ந்து வந்து கொண்டதால் தூங்க முடியாது. 4 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறள் படிக்கல, கண்டிப்பாக 4மே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா 4மே தூங்க முடியாத காலம்தான். சரி, செல்வமாக இருந்தாலும் தூங்க முடியாது, நோயினுடைய கடுமை இருந்தாலும் தூங்க முடியாது, துன்பம் தொடர்ந்து வந்தால் கூட நம்மளால் தூங்க முடியாது. கரெக்டுங்களா? சார் அப்போ வந்து அந்த குறள் தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஒரு சாய்ஸை கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? சார் இங்கே பாருங்களேன், நெருப்பினில் துஞ்சலும்னா தூங்குவது, நெருப்பினில் துஞ்சலும் ஆகும் நிறமினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நெருப்புக்குள் படுத்து தூங்குவதை கூட ஒரு மனிதனால் முடியும், ஆனால் வறுமை படுத்தும் பாட்டில் தூங்குவது என்பது இயலாத ஒன்று. அப்போது வறுமையினால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதான் சார் முக்கியமான விஷயமாங்க. அப்போது வறுமையில் இருந்து போது தூங்க முடியாது. சார் அப்போ குறள் தெரிஞ்சாதான் சில விஷயங்கள் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த குறள் நீங்கள் படித்தாலும் அதுக்கான ஒரு கருத்தை நீங்கள் நல்லா பறித்து போகணும். சரிங்களா? அதுக்கான மீனிங் என்ன சொல்ல வராங்க, அதை வாழ்வில் சம்மந்தப்பட்டு என்ன சொல்ல வராங்க, அது எல்லாத்தையுமே இது வந்து கேட்பாங்க. சரிங்களா? அப்போது நெருப்பில் கூட படுத்து தூங்கலாமா,
ஆனால் வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்து பாருங்களேன். இது நல்ல ஒரு குறள். சரிங்களா? சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறான்னு கேட்குறாங்க. புலவரோட தொழிலா? மருத்துவர். ஏன்னா மருத்துவர்லாம் நம்ம எப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆகணும், கண்டிப்பாக இது பண்ணுவோம். உழவர் தொழில், வணிகத் தொழில். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி புலவர் தொழில் தான் மேடம். இதுக்கான குறளே பாருங்களேன். ஓப்ப தலைக்கூட்டி. ஓப்பனா சார் மீனிங் மகிழ்ச்சியோடு ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க. பாருங்க, மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும் ஓப்ப தலைக்கூட்டி உள்ள பிரிதல் அனைத்தையுமே புலவர் தொழில். அப்போது அவங்க ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போது மனம் கலங்குவதும் தான் அறிவில் சிறந்தோர் செயலாகும். அறிவில் சிறந்தோர்னா யாருங்க? புலவரை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்க சேரும்போது மகிழ்ச்சியாக இருப்பாங்க, பிரியும் போது ஒரு மன இதுவாக இருப்பாங்க. சரி போனால் போதுரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட மாட்டாங்க புலவர்களுடைய தொழிலை. சரிங்களா? சரி ஒரு நல்ல வேலை இது போயிடுச்சா நம்மளை விட்டு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதான் சொல்கிறேன். அப்போ புலவர் தொழில் என்பதான் என்ன சொல்லுவாங்க? சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அடுத்து பாருங்களா குறள். சார் இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு யாருடைய பகழை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய பகை சார்? ஓ, வில்லேர் உழவர் பகை, சொல்லேர் உழவர் பகைன்னு கொடுத்துருக்காங்க. அன்பேர் உழவர் பகை, அன்பேருங்களா மேடம்? சார் குறள் பாருங்களேன், இங்கே பாருங்கள். வில்லேர் உழவர் பகை கொடினும் வில்லேர் அப்படின்னா வில்லு எடுத்து சண்டை போட்டு வரான் பார்த்தீங்களா? அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பகை கொள்ளலாமா? ஆனால் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. சரிங்களா? பி தான் அதுக்கான ஆன்சர். அப்போ குறள் நீங்கள் படித்தா தான் ஆன்சரே பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போது சொல்லேர் உழவர் பகைன்றால் அது ஆன்சர். எங்கே பாருங்கள் சார். படைக்கலங்களை உடையவர்களுடன் கூட பகை கொள்ளலாம். சரிங்களா? அது நம்ம பொருள் விஷயமெல்லாம் எடுத்து சண்டை போனால் கூட போடலாம். ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களோடு பகை கொள்ளக்கூடாது. சொல்லாற்றல் மிக்க அறிஞர்கள். அப்போது சொல்லில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த மக்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாது? பகை கொள்ளக்கூடாது. சரிங்களா? அது மீனிங் புரியுதா சார் உங்களுக்கு? கேட்பாங்க சார். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக தான் கொஸ்டின் இருக்கும். ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிச்சர் கூட 4 குறளும் ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் கேட்பாங்க. சரிங்களா சார்? அப்போ ஞாபகம் வச்சுங்களா? அதே சொல்லேர் உழவர் பகை. சார் அடுத்து பாருங்க. எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார் என்று வள்ளுவர் கூறுகிறார்? எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வான்னு கேட்குறாங்க. பாருங்க, ஆப்ஷன் பார்க்கும்போது மென் சொல் விரும்புவர், கடும் சொல் பொறுப்பவர், கடுஞ்சொல் பொறுக்காதவர், பகையை வெல்பவர். மேக்ஸிமம் என்ன சார் சூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பாக பகையை வின் பண்ணிட்டா நம்ம நாட்டு நம்மகிட்ட தான் இருப்போம், நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து மென் சொல் விரும்புபவரோடு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பாருங்கள், கடுஞ்சொல் பொறுப்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்களேன். செவிகை பச்சொற் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் இங்கே பாருங்களேன். காதைக்கு குடையக்கூடிய இந்த காதை குடையக்கூடிய கடும் சொற்களையும் பொறுத்து கொள்கிற பண்பாளனுடைய அரசுக்கு தான் மக்களிடம் மதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. காதை கொடியக்கூடிய அந்த கடும் சொற்கள் நிறைய வரும், அதை பொறுத்து கொண்டு வாழறான் பார்த்தீங்களா? அவங்க கிட்ட தான் கீழே தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க? தங்கி வாழ விருப்பப்படுவார்கள். சரிங்களா சார்? இதான் சார் சொல்கிறாங்க பாருங்க. அப்போது என்ன வரும்? கடுஞ்சொல் பொறுப்பவர் தான் வரணும். அப்போது அந்த குறள் ரொம்ப இங்கே முக்கியம் சார். குறள் தாங்க பெரிய ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? அப்போது செவி கைப்ப என்ன சொல்கிறாங்க? காதை குடையக்கூடிய கடுஞ்சொற்களை பொறுத்து கொள்கிற பண்பாளனுடைய அரசுக்கு தான் மக்களிடம் மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடுஞ்சொல்லை பொறுப்பவர் தான் என்ன சொல்கிறாங்க சார்? நம்ம இந்த குறள் கூட படிச்சிருப்போம். அகழ்வாரை தாங்கும் இளம் போல தம்ம இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு சொல்லுவோம். அது ஓகே, நடைமுறை வாழ்க்கைக்கு ஓகே. ஆனால் அரசர் இது மாதிரி கடுஞ்சொற்களை பொறுத்துக்க வேண்டிய அவசியமான அவருக்கு. இருந்தாலும் வந்து அரசனுக்கான உரிமைகளையும் அதற்கான கடமைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காரு? அவர் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. சரிங்களா? அப்போது கடுஞ்சொல்லை பொறுப்பவர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த மக்களின் கீழ், அந்த அரசனின் கீழ் மக்களார்கள் வாழ்வார்கள். சார் அந்த குறள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பார்க்கலாம் பாருங்க. அழுக்காருடையான் ஆக்கம்போல் இல்லை, ஒழுக்கா மிலானவன் உயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அழுக்காருடையவன் கண் ஆக்க முடியான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் அழுக்காறு என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. சார் அழுக்காறு என்னப்பா சார்? இல்லை, ஆக்கம் என்றால் செல்வம். யார்கிட்ட பொறாமை இருக்கோ அவங்ககிட்ட செல்வம் செய்கிறாது. சரிங்களா? அதை பாருங்க. பொறாமை உடனடியில் ஆக்கம் இல்லாத போது ஆக்கம் என்றால் செல்வம். அப்போ இல்லாதவர் போல ஒழுக்கம் இல்லாதனுடைய வாழ்க்கை வந்து உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையானது உயர்வு அடையாது. சரிங்களா? அப்போது இங்கே அழுக்காறு என்பது என்ன சார் சொல்கிறாங்க? பொறாமையை பற்றி தான் சொல்கிறாங்க. அழுக்காறு என்பது பொறாமை. சரி, அந்த குறள் திருப்பி கேட்டுருக்காங்க. சரிங்களா? அழுக்காறு என்றால் பொறாமை. அப்போ ஒழுக்கம் இல்லாதனுடைய வாழ்வு என்ன சார்? அவங்க
இது மாதிரி தான் சிம்பிளாக கொஸ்டின் இருக்கும். ஒழுக்கமில்லாத வாழ்வு வந்து பற்றி திருவள்ளுவர் என்ன குறிப்பிடுகிறான்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவோம் நீங்கள்? அவனுடைய வாழ்வானது உயிர் வடியாது. சரி, அப்படி நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா சார்? அடுத்து சார் இந்த குறள் சொல்லுங்கள் பார்க்கலாம். காலத்தினால் செய்த நன்றி வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் நாளத்தின் மானப்பெரு. நாளம் என்றால் என்ன சொல்கிறாங்க? உலகம். அப்போது தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சார் இங்கே என்ன சொல்ல வராங்க பாருங்கள், உலகத்தை விட பெரியது, கடலை விட, வானை விட அப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாழை விட எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கிடையாது. நாளம் என்றால் உலகம். அப்போது ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்தால் கூட உலகத்தை விட, நம்ம எக்ஸாம் ஆள் போயிட்டோம் சரிங்களா, பெண்ணை 2 பெண்ணை எடுத்து 2 பெண்ணுமே எழுதலை, சரி பக்கத்தில் ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, ஷேர் பண்ணுறது, ஒரு பெண்ணை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த டைமில் என்ன சொல்கிறோம், நம்ம உலகத்தை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். சரிங்களா சார்? இது பண்ணிங்க. அடுத்து பாருங்கள் சார், அடுத்து பாருங்கள் குறள். அறத்திற்கு மட்டுமன்றி மரத்திற்கும் அஃதே துணை என்று திருவள்ளுவர் எதனை குறிப்பிடான்னு கேட்குறாங்க. சார், அறம், அறம் மரம், மரம்னா வீரம் மேடம், அறம்னா சிறந்து விளங்குவது. சரிங்களா? அதாவது பார்த்தா நல்ல ஒழுக்கங்களில் சிறந்து விளங்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பொய் பேசக்கமே இருக்கிறது, இது எல்லாமே அறத்தில் தான் வந்து சேரும். சரிங்களா? வாய்மை பேசுவது. அப்போது இது துணைன்னு கேட்குறாங்க. சார் என்ன சார் சொல்லுவீங்க இதில்? என்ன சொல்கிறாங்க? பொறுமைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பெருமை, சில பொறாமை, அது சில பெருமை, அன்பு, கல்வின்னு கொடுத்துருக்காங்க. அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. அறத்திற்கு அன்பு சார் என்ப, அறத்திற்கு தான் அன்பு சார் என்பர் அறியார். அது வந்து அறிவில்லாதவர்கள் சொல்கிறது. அறத்திற்கு மட்டும்தான் அன்பு வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அப்போ வீரத்திற்கும் எது தேவைங்க? அன்பு தான் தேவை. சரிங்களா சார்? இது வந்து நிறைய மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா ஹீரோயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் வந்து கடைசியில் ஹீரோயினுக்காக போகிறதோ இல்லை ஹீரோயின் குடும்பத்துக்காக பாட போகிற விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போது அன்பிற்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க, அறத்திற்கு மட்டும் அன்பு வந்து இது கிடையாது, மரத்திற்கும் அஃதே துணை. இங்கே பாருங்கள், அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவோர் அறியாதவர்கள். இப்படி சார் இப்படி கொஸ்டின் வரும். அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவோர் யாருன்னு கேட்பாங்க. அறியாதவர்கள். சரிங்களா? அப்படின்னு சொல்லணும். அடுத்து மரத்திற்கும் கூட அதுவே காரணமாகும். சரிங்களா? அப்போ சார் அப்போ மீனிங் வந்து புரியுதா உங்களுக்கு? அன்பு தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். இங்கே பாருங்கள் சார், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது சார். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எழுதுங்க மேடம், குறள் மட்டும். நான் சொல்கிற இடத்துல மட்டும் எழுதுங்க, மிச்சம் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக நான் கொடுத்துருவேன். இதில் வந்து பாருங்கள், இறை என்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? மன்னனை இறை என்று குறிக்கும் வார்த்தையை குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா சார்? அப்போது இறைனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இறை என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த இறை என்பது இறைவனை குறிக்கவில்லை. யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், இது வந்து திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. இறை என்றால் இங்கே வந்து அரசனை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதான் மன்னனை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இறை என்ற வார்த்தை அரசனுக்காக யூஸ் பண்ணது யாருன்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள். சரி, யாரை சொல்லணுங்க? திருவள்ளுவர். நான் முதலே சொன்ன விஷயம் நான் சொன்னேன்னா, தமிழ் என்ற சொல்ல அவர் பயன்படுத்தலை. அடுத்து இறை என்ற சொல்ல மன்னனுக்கு பயன்படுத்துவது யார்? இவர் தான். சரிங்களா சார்? இதுக்கான குறள் பின்னாடி வர நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இறைவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தை காப்பான்னு சொல்லுங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த இறை காக்கும் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறை காக்கும் உலகம், இந்த விஷயம் மட்டும் நோட் பண்ணுங்க சார். இறை காக்கும் உலகம். இறை காக்கும் உலகம் அப்படின்னா இறைவன் உலகத்தை காப்பாதான்னு அர்த்தம் கிடையாது. மன்னன் தான் உலகத்தை காப்பாற்ற வேணும். மன்னனை எது காப்பாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய செங்கோலான ஆட்சி. சரிங்களா? நீதி நேர்மை தவறாத ஒரு ஆட்சி தான் அவனை காப்பாற்றும். இது பின்னாடி வரக்கூடிய குறளை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ இறை காக்கும் உலகம் அப்படின்னா இறை என்பது எது சார் குறிக்கிறது? மன்னனை குறிக்கக்கூடியது. இது திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இந்த விஷயம் மட்டும் நோட் பண்ணுங்க மேடம். நம்பர் போட்டு நோட் பண்ணுங்கள். 10வது இதுன்றது நோட் பண்ணுங்கள் சார். அப்போ 10வது கொஸ்டின் போட்டு எழுதி மேடம். இது நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா சார்? அடுத்த குறள் பாருங்களேன் சார். அடுத்த குறள் பாருங்கள். திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனினும் பொருளும் அதனினும் ஒங்கு இல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறள் வரக்கூடிய அதிகாரம் கேட்டிருக்காங்க மேடம். இப்போ திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனினும் பொருளும் அதனினும் ஓங்கு இல் அப்படின்னா சார் அந்த அதிகாரம்லாம் பாருங்களேன். நான் கூட மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக திறன் அறிந்து அப்படி வந்துச்சாவே கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா ஒரு வினை செயலை தான் சொல்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணுவோம். ரெண்டுங்களா சார்? இங்கே என்ன சொல்ல வராங்க முதல்ல பார்த்துங்க. இப்போது திறனறிந்து சொல்லுக சொல்லை அப்படின்னா சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார். சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் தான் நல்லா விளையாடுவார். அவர்கிட்ட போய் நான் ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொன்னேன்னா அவர் என்ன சார் நினச்சிப்பார்? இது வந்து மேக்ஸிமம் அவையறிந்துன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அவையறிந்து இந்த மேக்ஸிமம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஆனால் இதில் வந்து அவையறிந்து கொடுக்கல. அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திறமை அறிந்து தான் அவர்கிட்ட அந்த விஷயத்தை பற்றியும் நம்ம பேசுவது தான் அறம் என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்போ நம்ம கிரிக்கெட் பற்றி அவருக்கு எல்லாமே தெரியுதுன்னா அவரை பற்றி அதை சம்மந்தப்பட்டு நம்ம பேசலாம். அவர் கிரிக்கெட் பற்றியே தெரியல. சரிங்களா? அவர் போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பற்றி அவரோட பேசி
அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் எனக்கும் வந்து நிறைய மன உளைச்சல்கள் உருவாகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போது திறனறிந்து சொல்லுக சொல்லை. அப்போது யார்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை பற்றி அவங்ககிட்ட சொல்லணும். சரிங்களா? சொல்கிறது தான் அரண், அதான் அறம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பொருளும் அதனும் ஓங்குகில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சொல் ஒன்மை தான் சார் இதுக்கான ஆன்சராக வரும். அப்போது திறனறிந்தால் ஒருத்தருக்கான அந்த விஷயத்தை நீங்கள் பேசணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஹிஸ்ட்ரி பற்றி பேச முடியுமா? சரி, அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ வந்து திறனடைந்து சொல்லுக சொல்லை அப்படின்னா சார் மீனிங் சொல் ஒன்மையை பற்றி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த துறையில் அவர் சிறந்தவர்கள்னா அந்த துறையை வந்து சிறப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட பேசினா அவங்க ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க. இல்லை அப்படின்னா வேறு எதனா பேசுவோம், என்ன முட்டா பழைய மாதிரி வந்து எல்லா விஷயம் நம்மளோட சொல்லிட்டு இருக்கான், அது மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்களுக்குள்ள தோணும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல் ஒன்மை என்பது தான் என்னது ஆன்சர். ஓகேங்களா? அதிகாரங்கள் கூட சில டைமில் கேட்பாங்க சார். சரிங்களா? ஆனால் இதில் மேக்ஸிமம் வந்து அவை எறிந்து வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? சார் அடுத்த குறள் பாருங்கள் சார், ரொம்ப முக்கியமான ஒரு குறள். சரிங்களா? ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென திருவள்ளுவர் சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு சார் இங்கே பாருங்களா, மலையும் அருவியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நடுநிலையாளரும் வணிகமும் செல்வமும் விளைச்சலும் பகையின்மையும் பிணியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் என்ன பண்ணுவீங்க சார்? பகையும் பிணியின்மையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு நல்ல அழகு தான். குறள் பாருங்கள், இதனுடைய குறள் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க பாருங்கள். பிணியின்மை அப்படின்னா சார் நோய் இல்லாமல் இருப்பது. சரிங்களா? அடுத்து செல்வம்னா சார் நாட்டில் செல்வ வளங்கள் சில இருக்கிறது. அடுத்து விலை, அந்த செல்வத்தால் ஏற்படக்கூடிய விளைச்சல். சார் ஒன்றும் பணம் மட்டும் இருக்கிறது வந்து இது பண்ணக்கூடாது. சரிங்களா? உங்கள்கிட்ட வந்து ஒரு 25,000 நான் கொடுக்குறேன், அந்த 25,000 வந்து அப்படியே வச்சு பாதுகாக்க முடியுமா? செல்வம் எங்கிட்ட இருக்குது, ஆனால் அது என்ன பண்ணும், அதை மீண்டும் பெருக்கிறதுக்கான வேலைகளை நம்ம பார்ப்போம். அதை தானே சொல்லலாம் விலை. நல்ல ஒரு விளைச்சலும் இருக்கணும், அதை தாண்டி அந்த மக்களுக்கு என்ன இருக்கணும், இன்பம் இருக்கணும். அதுக்கடுத்து ஏமம், நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அப்போது இந்த 5ம் தான் என்ன சொல்கிறாங்க, அணி என்ப நாட்டின் 5 அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. சரிங்களா? அப்போது அந்த 5 தான் ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல அணிகளாக சொல்லப்படுது. அப்போது என்னென்ன சார் இருக்கணும், இதில் வந்து ஆப்ஷன் வந்து பகையின்மை பிணியின்மை கொடுத்துட்டாங்க. அடுத்து வேறு எதனா கொஸ்டின் பேப்பரில் கேட்கும்போது என்ன பண்ண 5மே கொடுத்து கேட்கலாம் சார். இப்படி கூட கேட்கலாம், அணி என்ப நாட்டு ஒரு திருவள்ளுவர் அணி என்பன்னு சொல்லிட்டு 5ஐ சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லணும், பிணியின்மை, செல்வம், விளைச்சல், இன்பம், ஏமம். சரி, ஏமம்னா பாதுகாப்பு. அப்போது மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல், மக்களுக்கு நோயற்ற வாழ்வு இருக்கணும் சார். விளைச்சல் மிகுதினா மீனிங் புரியுதா, செல்வத்தால், பொருளாதார வளம் என்றால் செல்வம். சரிங்களா? அந்த செல்வத்தால் வரக்கூடிய விளைச்சல். சரிங்களா? இது விளைச்சல் பண்ணணும், அதன் மூலமாக மக்கள் இன்ப நிலை பெறணும், உரிய பாதுகாப்பு நம்ம தரணும். சரி, இது 3ம் இருந்தால் தான் ஒரு நாட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு நல்ல அழகு அணின்னு சொல்லிட்டு வந்து வள்ளுவர் சொல்கிறார். இந்த குறள் ரொம்ப முக்கியமான ஒரு குறள். சரிங்களா? சார் மீனிங் அப்படியே இருக்குது சார், நீங்கள் நோட் பண்ணிங்க, பிரச்சனை இல்லை சார். அடுத்து இந்த குறள் பாருங்கள் சார், பின்வரும் கூற்றுகளுக்கு பொருத்தமான குறளை தேர்வு செய்யன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்களேன், மரங்கள் தமக்காக வாழாது பிறர்க்காகவே வாழ்கின்றன. இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமை இழுத்தும் பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் முடமாக்குகிறார்கள், அடியோடு வெட்டியும் அடித்தே விடுகிறார்கள். இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒரு ஒப்பற்ற உயர்ந்த பாடம். இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன தான் நம்ம செஞ்சால் கூட மரம் என்ன சார் பண்ணுது, நம்மளுக்கு நல்லதான் சார். நீரை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் எல்லாமே கொடுக்குது. அப்போது இந்த குறளுக்கான மீனிங் என்ன சார் வரும் பாருங்கள், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல். மற்றவங்க நம்மளுக்கு என்ன துன்பங்கள் செய்து விட்டாலும் அவள் நன்மையே செஞ்சு விட்டு நம்ம போகிறதா அது மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இது மாதிரி இது கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க சார். அடுத்து பாருங்களேன், மண்ணோடு இழந்த மரத்தனை யார், கண்ணோடு இழந்ததுன் ஓடாதவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மண்ணோடு இழந்த மரத்தனை யார் அப்படின்னா சார் இங்கே பாரு, கண்ணோடு இழந்து கண் ஓடாதவர். சார் இங்கே கண்ணோடு அப்படின்னா நான் மீனிங் சார், கண்ணோட்டம் படிச்சிருப்போமா நம்ம, கண்ணோட்டம்னா என்னது சார், கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்வது, சில மற்றவர்களுக்கு உதவி செய்வது சார். அது மாதிரி கண்ணோடு இழந்தன்னு ஓடாதவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது மண்ணோடு இழந்த மரத்தனையார், மண்ணோடு இருக்கக்கூடிய மரம் இருக்குது பார்த்தீங்களா, மரம் ஓடுமா சார், ஓடாது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோடு இழந்த கண் ஓடாதவர், கண் இருந்தும் என்ன பண்ணிடுறாங்க, இரக்கம் இல்லாமல் அவங்க ஓட மாட்டாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் செய்யறதுக்காக ஓட மாட்டாங்க. இந்த குறளுக்கான மீனிங் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, அடுத்து பாருங்க சார், தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டபடு. என்ன சார் மீனிங் இது, தீனால் சுட்ட பொண்ணை கூட ஆறிடும், ஆனால் நாவினால் சுட்ட இதுவானது ஆறாதுன்னு சொல்கிறாங்க. இப்போலாம் இந்த ஜென்ரேஷன் இதெல்லாம் ஒத்து போகுமா, கண்டிப்பாக ஒத்து போவா. சரிங்களா? அடுத்து பாருங்கள் சார், யாக்காவர் ஆயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. சரிங்களா? அப்போ எதை நம்ம முதல்ல காக்க வேண்டுமா, நாவை காக்க வேண்டும் சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? ஆனால் இந்த லைனுக்கு ஏற்றது என்ன சொல்கிறாங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல். சரிங்களா? சார் அந்த மண்ணோடு இழந்த மரத்தனையர்னா மீனிங் புரியுதா உங்களுக்கு, மண்ணோடு இழந்த மரத்தனைனா மரம் அங்கே தான் இருக்கும், ஓடுமா, இதனை இறக்கம் கொள்ளுமானா கொள்ளாது. அப்போது இந்த குறளுக்கான மீனிங் வந்து கேட்பாங்க சார், இன்னா செய்தாரை ஒருத்தல்
சார் ஒருத்தல் என்னது? பொறுத்து கொள்ளுதல். சில ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல், அவர் நன்மையை செஞ்சு விட்டு போகணுமா. சார் அடுத்து பாருங்க சார், இங்க சார் ரொம்ப அருமையான ஒரு குறள் சரிங்களா. நெருநெல் உலன் ஒருவன் இன்றில்லை எனும். சார் இந்த சென்டரில் கேப் கொடுத்துட்டாங்க, உடைத்து இவ்வுலகு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி எதை சார் மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அந்த குறள் படித்தா தான் மேட்ச் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நெருநெல் உலன் ஒருவன் இன்றில்லை எனும். சார் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிகை மோனை படிப்பீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வச்சு மேட்ச் பண்ணுங்க. ஏன்னா இந்த முதல்ல வந்து 4 சீர்கள் வந்து மேலே வந்துடும் கரெக்டுங்களா, மிச்சம் தான் கீழே வரப்போகுது. கண்டிப்பாக அது வந்து என்ன இருக்கும், எதிகை மோனையாக தான் இருக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார் பெருமை, பொருணர், கடுமை மற்றும் சிறுமைன்னு கொடுத்துருக்காங்க. சார் இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம எதுகை கண்டிப்பாக சார் எதுகைனா அது சொல்லுவாங்க, எதுகையா 2வது எழுத்து தான் எதுகைன்னு சொல்லுவாங்க. மோனை என்பது ஃபர்ஸ்ட் எழுத்து. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எழுத்து வச்சு எதுவுமே மேட்ச் பண்ணவே முடியாது. சரி 2வது எழுத்தை வச்சா நம்ம மேட்ச் பண்ணலாம் சரிங்களா. அப்போ ரெண்டுமே இருக்குங்க, பெருமை பொருணர்னு வருது. சார் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. இந்த சிறுமையும் நம்ம கடுமையும் கண்டிப்பாக சூஸ் பண்ணவே முடியாது. அப்போது பெருமை என்பது இந்த சார் எங்கள் ஆன்சராக வரும் சரிங்களா. பெருமை சார், பொருணர் போடக்கூடாது சரி, ஏன்னா குறளுக்கான இதுவே அதுதான். இங்கே பாரு என்ன சொல்ல வராங்க பாருங்க, நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னா சார். சார் இங்கே என்ன சொல்ல வராங்க, அந்த குறளோட மீனிங் என்னன்னா நிலையாமையை பற்றி சொல்கிறாங்க சார். இங்கே பாருங்க, நெருநல் உலன் ஒருவன், நேற்று ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ பலத்தோடவும் சரி நல்லவனாகவும் வாழ்ந்து ஒருத்தன், அவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்தி உலக. ஓகேங்களா. அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதான் சொல்கிறேன். அப்போ நிலையாமையை உணர்த்தக்கூடிய ஒரு குறள். இப்போ எக்ஸாம்பிள் கேட்கலாம், அந்த குறளை ஃபுல்லாக கொடுத்துட்டு இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய முக்கிய கருத்து என்னன்னு கேட்பாங்க, எதை சொல்லலாம் நீங்கள், நிலையாமையை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ அந்த உலகத்தில் வந்து முன்னாடி இருந்தது இந்த காலத்தில் இருக்குமானா கிடையாது. அப்போ எல்லாருமே ஒரு காலத்தில் இறக்க போகிறவங்க தான். அப்போ நிலையாமையை பற்றி சொல்லக்கூடியதான் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு சரிங்களா. அப்போ அந்த மாதிரி பெருமை கொள்ளக்கூடிய உலகு தான் அது சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்களாங்க, செல்விருந்து ஓம்பி வரிவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்விருந்து ஓம்பி வரிவிருந்து. சார் விருந்துன்ற வார்த்தை உள்ள வந்திருக்கு கரெக்டா, விருந்து விருந்துன்னு வந்துடுச்சு. அப்போது இக்குறள் கூறும் இடைவிடாத கடமை எதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக விருந்தோம்பல் தான் சரிங்களா. நீங்கள் தொண்டு செய்யலாம் பண்ண மாட்டே, குடும்பத்தை காத்தல் பொருளீட்டெல்லாம் கிடையாது. இப்போ விருந்துனாவே என்ன வரும், விருந்தோம்பல் தான். அந்த குறளை வந்துக்கான மீனிங் என்ன சார், இங்கே பாருங்கள், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து, ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானாதவருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து விருந்தினராக வந்துட்டாங்க, அவனுக்கு உணவு பரிமாறிட்டு முடிச்சிட்டாங்க. மீண்டும் யாருன்னா விருந்தினர் வருவாங்களா, அவங்களை உணவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரிமாறன்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க பார்த்தீங்களா. அவங்க யாருக்கு சமம் சொல்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து தேவர்கள்லாம் எங்கே இருப்பாங்க, வானத்தில், அவங்களுக்கு சமமாக பேசப்படுறாங்க. ஓகேங்களா. அப்போ இவங்க வந்து வானவர்களுக்கு போகிறாங்கன்னா தேவர்கள் என்ன பண்ணிப்பாங்க, விருந்து பண்ணுவாங்க சொல்லிட்டு அவங்க காத்திருப்பாங்களாம். சில தேவர்களே காத்திருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போது செல்விருந்து ஓம்பி அப்படின்னா நான் விருந்து நான் போட்டுட்டேன், நல்லா விரும்பி எல்லாம் செஞ்சுட்டேன், மீண்டும் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா கதவு தட்டி சாப்பாடு கேட்பாங்களா, சரி மீண்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகமலர்ச்சியோடு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிமாணம் இது செய்யணும் சரிங்களா. இப்போ என்ன சார் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்களா, தொலைவை போய் வீடு கட்டுவோம், சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாதுன்ற மாதிரி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது செல்விருந்து ஓம்பி வரிவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானதவருக்கு அப்படின்னு சொல்கிறது என்னது, விருந்தோம்பலை பற்றி இங்கே சொல்கிறேன் சார். விருந்தோம்பலை பற்றி நிறைய நம்மளுடைய தமிழுடைய உயர்ந்த பண்பாடு என்றால் என்ன சொல்லுவாங்க, விருந்தோம்பல் தான். அப்போ விருந்தோம்பலை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, விருந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. விருந்தோம்பல் ஞாபகம் வச்சுங்க சார். இந்த தேவருக்குன்றது ரொம்ப முக்கியம். அந்த வானத்தில் உள்ள தேவர்கள் இவங்களாம் எதிர்பார்த்துருப்பாங்க, அந்த மாதிரி இடைவிடாத விருந்து செய்கிறாங்க பதிலாக அவங்க நல்லா சாப்பிட்றதுக்காக இவங்களை எதிர்பார்த்து அங்கே இருக்காங்க சரிங்களா. சார் அடுத்து பாருங்கள் சார், இது கூட பாருங்க ஒரு நட்புக்கான ஒரு குறள் சரிங்களா. அது திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திருக்குறள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்லப்படுது எதுனா நட்பை பற்றி தான் சொல்லியிருப்பார் சரிங்களா. அதையும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரி, அறிவுடையாரின் நட்பு பிறைமதி போல நிறைந்து வருவது என்று கூறும் வள்ளுவர், யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. முழுமதி தேய்வதை போன்றது. சார் இப்போ பௌர்ணமி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார் நிலா எப்படி சார் வந்துருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும், அதுதான் அறிவுடையருடைய நட்பாம். அப்புறமா பௌர்ணமிக்கு அப்புறமா திரும்பி அமாவாசை வரணும், அமாவாசை வருமானா சார் அந்த பிறையானது தேய்ந்து கொண்டே வரும். அது யாருடைய நட்புன்னு சொல்கிறாங்க, அறிவில்லாதவருடைய நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அறிவில்லாதவர் நட்பு. சரிங்க பாருங்க, நிறை நீர நீரவர் கேண்மை, கேண்மைனா என்னது, நட்பு. அப்போது பிறைமதி பின்னிற பேதையார் நட்பு, பேதையார்னா யாருங்க, அறிவில்லாதவருடைய நட்பு சரிங்களா. அப்போது இந்த கொஸ்டின் பாருங்க சார் எப்படி கேட்டிருக்காங்க. அப்போ அருடைய நட்பு என்பது பிறைமதி போல, அறிவுடையாருடைய நட்பு என்பது முழுமதி தேய்வதை போல சரிங்களா. அறிவுடையாருடைய நட்பு பிறை நிறைந்து வருதல் போன்று தன்மையுடையது,
அறிவில்லாதவருடைய நட்பு மொழிமதி தேர்ந்து பின் செல்லுதல் போன்ற தன்மையுடையது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா சார்? அப்போ கேண்மை என்னன்னா சார்ங்க நட்பு. திருவள்ளுவர் அவர்கள் திருக்குறள் அதிகமாக பேசப்பட்ட ஒரு இது விஷயம் என்றதால் நட்பு தான். சரிங்களா சார்? அந்த குறள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக எழுதிங்க. மேற்காலம் திருக்குறள் மூலம் வலிமை அற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரை யாவைன்னு கேட்குறாங்க சார். வலிமை அற்றவன் கூட பகைவனை வந்து வின் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு கேட்குறாங்க சார். இந்த குறளில் வந்து மேக்ஸிமம் வந்து பாருங்களேன், நிறைய பொன் பொருள் சேர்த்தல், ஒரு பகையை வின் பண்ணுறதுக்கு நிறைய பொன் பொருள் சேர்த்தல் வேணுமா? அடுத்த நாள் இடனறிதல் தற்காத்தல் கொடுத்துருக்காங்க. அடுத்து தானம் தவம் செய்தல், பிறர் குறை களைதல், தூது செல்லுதல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் குறள் மீனிங் பாருங்கள். இடனறின்ற குறள்லேயே இருக்குது. இதில் வந்து போற்றார் கண் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா தற்காத்தல். சார் இப்போ வந்து வலிமை இல்லாதவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீரனை பார்த்து வின் பண்ண அப்படின்னா அதுக்கான தக்க சூழ்நிலையை பார்த்து வின் பண்ணும். சார் நீங்களே பார்த்துருப்பீங்க, ராமர் அவர்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ராமாயணம் பார்த்துருக்கீங்களா? ராமர் அவர்கள் வந்து யாரை சார் வந்து கொலை பண்ணுவார்? ராவணை கொலை பண்ணுவார். ராவணை எதிர்த்து நின்று சண்டை போட்டு அவரால் வின் பண்ண முடியுமா சார்? வின் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா அவர் வந்து பெரிய பெரிய ஒரு தவத்தில் சிறந்த ஒரு சிவபக்தர். அவரை வின் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுவாங்க? கடைசியில் அவர் மறைந்திருந்து தாக்கி தான் அவரை காலியே பண்ணுவாங்க. கரெக்டா சார்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க பாருங்க, வலிவர் சார். அதுக்காக வந்து ராமர் வந்து வலிமை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கான காலம் இடம் அறிய வேண்டும், அதுக்காக தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். கரெக்டா? சும்மா போய் நேராக போயிட்டு சண்டை போட போயிட்டு உடனே செத்து போயிட்டா இது முடிஞ்சிடுமா? கிடையாது. அதுக்கான நேரத்தை வந்து இடம் அறிதல் வேண்டும், தற்காத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய படையையும் காத்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்க? கடைசியில் தான் அவர் பின்னிருந்து தாக்குவாங்க. வலிமையில் இல்லாமல் இருந்தால் கூட வலிவனோடு சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்க? இடம் அறிந்து செயல்படணும், தன்னை காத்துக்கொண்டு இந்த இதில் ஈடுபட வேண்டும். ஓகேங்களா? அதான் சார் சொல்ல வராங்க. அப்போ ஆற்றாரும் ஆற்றி எழுப்ப இடனறிதல், போற்றார்கண் போற்றாரன்னா மீனிங்க தற்காத்தல், தற்காத்து கொண்டு தான் சண்டைக்கே போகணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா சார்? ஞாபகம் வச்சுங்களா? அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வலிமை இல்லாதவங்க கூட பகைவரை வில் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க? இடனறிதல் மற்றும் தற்காத்தல் என்பது தேவை சார். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு சொல்கிறாங்க கருத்து. சேராது இயல்பது நாடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க சார். இந்த குறளில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகள் கேட்குறாங்க. உணர்த்தக்கூடிய 3 தீமை. ஒரு நாட்டு மக்கள்லாம் எதெல்லாம் ரொம்ப பாதிக்கக்கூடியவான்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஆப்ஷன்லாம் பார்க்கணும். வறுமை, அறிவின்மை, வேலையின்மை, பசி பட்டினி பஞ்சனம், பசி பிணி பகை, மழை வெயில் பனி. சார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீமையாக தான் இருக்குது. ஓகேங்களா சார்? இங்கே பாருங்களேன், உருபசியும் பசி, உருபசியும் ஓவா பிணியும் சார் நோய் இல்லாமல் இருக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? சிறு பகையும் சேரா இயல்பது தான் நாடு. அப்போது என்ன சார் சொல்ல வராங்க? மிக்க பசியும் ஓயாத நோயும். சரிங்களா? அடுத்து பகையும் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கான இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க பாருங்கள். அப்போது பசி பிணி பகை இந்த 3மே இல்லாத ஒரு நாடு தான் ஒரு இயல்பான ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா சார்? அப்போது முதல்ல பார்த்தது வந்து அணி பார்த்தோம், ஒரு நாட்டுக்கு என்னென்ன அழகுகள்லாம் பார்த்தோம். இல்லைனா சார் பார்த்தோம் ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம். ஒரு நாடு என்றால் அந்த நாட்டுக்குள்ளே பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ தான் அந்த மக்களானவர்கள் நன்கு ஒரு மகிழ்ச்சியோடு வாழ முடியும். சரிங்களா சார்? இங்கே பாருங்கள் சார். அடுத்து அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென்று திருவள்ளுவர் கூறுறா அப்படின்னு கேட்குறாங்க. அனைத்து அழிவிலிருந்தும் நம்மளை காக்கணுமா? ஆப்ஷன்லாம் பாருங்களேன். கல்வி, அறிவு, பொண்ணு, செல்வம்லாம் கொடுத்துருக்காங்க. அனைத்து அழிவிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா எது சார்? கல்வியா மேடம்? கல்வி அறிவு ரெண்டுமே வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? இப்போ எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தும் அவங்களால சில சிந்தனைகள் தன்னிச்சையான சில விஷயங்கள் அவங்களால முடிவுகள் பண்ண முடியாமல் கூட சில பேர் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சார் கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு சார். ஒன்றுமே படிக்காதவங்க பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே படிக்கல தான். அவர் முதலமைச்சராக இருந்து அவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல நிர்வாகத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. சரி, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்மறையாக கூட சில பேர் இருந்திருக்காங்க. நல்லா படித்து நல்லா அறிஞராக இருந்து கூட நிறைய ஊழல்வாதிகளும் இருந்திருக்காங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அறிவு என்பது கல்வியை மாற்றியும் நம்ம சொல்லக்கூடாது. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி ஒத்து போகிறாங்கன்னு நம்ம விஷயங்கள் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அறிவு அற்றங்காக்கும் கருவி, அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழுக்கலாக அரண். அது அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றி பகை கொண்டு எதிர்ப்பவருக்கு அழிக்க முடியாத உள்ளரணும் அதுவே. சரியா சார்? நம்ம அதே போல் நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம் சார். கல்வி வந்து நான் படிச்சினேன், அது பகைவரால் நம்மளால் அழிக்க முடியுமானா? முடியாது. அது மாதிரி அறிவும் நம்மளால் பகைவர் வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலும் நம்முடைய எதனா ஒரு பார்ட்ஸ் கீட்ஸை வெட்டி கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அறிவாற்றல் அவங்களால் அழிக்க முடியுமானா? முடியாது சார். கல்வியும் அறிவும் வந்து ஒரே விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். ஆனால் கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. அறிவு என்னால் தான் பண்ணாங்கன்னா அவங்க கரெக்டான ஒரு டிசிஷன் எடுப்பாங்க,
கரெக்டாக அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இதுவாக்கும் அவங்க மூவ் பண்ணி போக முடியும். அப்போது அறிவு தான் சார் இங்கே சொல்ல வரணும். அறிவு அற்றங்காக்கும் கருவி. அறிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அழிலிருந்து காக்கும். அது மட்டும் இல்லாமல் பகைவரிடமிருந்து என்ன பண்ணோம், நம்ம உள்ளரன்னு சொல்கிறாங்க. உள்ளரன் எது சொல்கிறாங்க, எதிர்பொருளுக்கு அழிக்க முடியாத உள்ளரனும் அதான் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அறிவு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா சார்? அப்போ அறிவு தான் சார் நீங்கள் போடணும். கல்வியும் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ நான் குரலில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அறிவு அற்றங்காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளடுக்கால் ஆகாரன். சரிங்களா? சார் இந்த குரலை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சார் இது குரல் தான். பெய்ய கண்டு நஞ்சுண்டமையர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெய்ய கண்டு நஞ்சுண்டமையர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. சார் இது வந்து திருக்குறள் தான். சரிங்களா? திருக்குறளை இடம்பெற்று நான் சொல்லிட்டேன். நற்றினை இதாக போவேணா. இதுக்கான மீனிங் வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க சார். போனது சார் இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையை கண்டு நஞ்சுண்டமையர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ரெண்டு பேருமே சான்றோர்கள். சரிங்களா? அதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எதனா ஒரு மூவியில் வரக்கூடிய எதனா பாய்சன் கொடுக்குற மாதிரி சீன்ஸ் எதனா சொல்லுவாங்க. நான் கூட போதி தர்மரா சான்றோர்கள் கொடுத்தா ஓகே, அவங்க தன்னை விட்டு போகக்கூடாது, அந்த ஆற்றலானது வெளியே போகக்கூடாதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி திறமைகள் வெளியே போகக்கூடாது தான் மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. சரி இப்போ ரெண்டு பேருமே நல்லா சான்றோர்கள், ரெண்டு பேரும் நண்ப ஃப்ரெண்ட்ஸாக நல்லா பழகியிருக்காங்க. சரிங்களா? இருந்தாலும் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப நம்பிக்கையாக கூறிய ஒரு ஆள். இதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தவறுகள் பண்ண அவர் ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நஞ்சு கொடுக்குறாரு. அந்த டைமில் அந்த ஃப்ரெண்ட் என்ன சார் பண்ணோம், ரெண்டு பேரும் நல்லா இணைப்பிரியாத ஒரு நட்புலாம் வளர்ந்துட்டாங்க. அந்த ஃப்ரெண்டை கொடுத்தது என்ன பண்ணுவாங்க, குடிச்சிடுவாங்களா சார்? அப்படி குடிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறேன், நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஆனால் இந்த காலகட்டம் அப்படிவா சார், நீ குடிச்சா நானும் கொஞ்சம் பாதி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் போய் சேர நிலமெல்லாம் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பைய கண்டு நஞ்சுண்டமையர் நயங்காக்க நாகரிகம் வேண்டுபவர். அப்போது அவங்க விரும்பி வந்து பார்த்தோன்னா விரும்பிலாம் கொடுக்கல. அவங்க கொடுத்தது வந்து பார்த்தா நஞ்சா விரும்பியே ஞாபகம் வச்சுக்கணும். விரும்பி கொடுத்தாலும் நஞ்சு என்ன பண்ணுவாங்க, உண்பவர் தான் நனி நாகரிகம்னு சொல்லிட்டு வள்ளுவர் அவர்கள் சொல்ல திருக்குறள். சரிங்களா சார்? திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன சார்? ஒப்புரவு அறிதல் ஒரு அதிகாரமே இருக்குது. சரிங்களா? இதில் வந்து ஒப்புரவுனா சொல்லணும்னா உதவி செய்வது. சரிங்களா? உதவி செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க சார். இந்த குறள் பாருங்க, பொய்மையும் வாய்மையும் இடத்து எப்போதும் கேட்குறாங்க சார். குறளே கேட்டாங்க, பொய்மையும் வாய்மையும் இடத்து. அடுத்த லைன் பாருங்களேன், புரை தீர்த்த நன்மை பழைக்கும் போது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குறளை மேலே இருக்கக்கூடிய சீர்களை கொடுத்துட்டு கீழே இருக்கிற சீர்களை கேட்குறாங்க சார். இங்கே பாருங்களேன், குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். என்ன சார் மீனிங் இது? வாய்மையும் சார் பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்த்த. அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு நன்மை நடக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாபாரதத்தில் சொல்லலாம். யுதிஷ்டன் கேள்விப்பட்டீங்களா? தர்மன் அவர்கள் பொய் சொல்வாரா? சொல்ல மாட்டார். ஆனால் துர்நாச்சாரியர்கிட்ட மட்டும் ஒரு பொய்யை சொல்வார். என்ன பொய் சொல்வார்? கடவுள் கேட்குறா. துர்நாச்சாரியோடைய வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஓகே மேடம், அஸ்வத்தாமன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் அவர் ஒரு பொய்யை சொல்வார். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம துர்நாச்சாரியர் அங்கேருந்து சண்டையில் திருப்பி நாங்கள் ஓடும்போது தான் அவரை வந்து தாக்கி அழிப்பாங்க. அப்போது ஒரு இடத்துல ஒரு நன்மை பழக்கம் என்றால் அந்த இடத்துல வந்து பொய் சொல்வது என்பது ஒரு நல்ல செயலாக வள்ளுவர்கள் சொல்கிறார். அப்போ புரை என்றால் என்ன சொல்கிறாங்க? புரை தீர்ந்த அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே நன்மை பழக்கம்னு சொல்கிறாங்க. குற்றம் தான் புரை. சரிங்களா? குற்றம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம், பொய்யே சொல்லலாம். குற்றமற்ற சார். அடுத்து பாருங்கள் சார், நான் சொன்ன விஷயம் முதலே சொன்னேன்னா பின்வருவற்றுள் திருக்குறளில் இடம்பெறாத சொல் சார். தமிழ் என்ற சொல் கண்டிப்பாக இடம் பெறவில்லை. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சார் இங்கே பாருங்கள் சார், மன்னனது படை வலிமையை அழிக்கும் ஆயுதம் எதுவென்று திருக்குறள் வந்து கேட்குறாங்க. மன்னவனது படை வலிமையை அழிக்கும் சார். கடுஞ்சொல்லும் தண்டனையும் சொல்கிறாங்க. கடுஞ்சொல்லும் கொடுங்கோலாட்சியும். அடுத்தது சினமும் திரைப்பொருளும் மேற்கான எவையும் எதுலையும் கேட்குறாங்க. எது மேடம் வரும்? சினமும் திரைப்பொருளுமா? திரைனா வரி. சரிங்களா? வரி அதிகமாக கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் உங்க மேலே சரியான கோபத்தில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சினம் பீதா மேடம். கடுஞ்சொல்லும் கொடுங்கோல் ஆட்சியும் இருக்குது பார்த்தீங்களா? அவனுடைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர். சரிங்களா? கொடுமை அதாவது கடுஞ்சொல் சொல்லாதான் வந்து சொல்கிறாங்க. சிந்தும் கண்ணீர்
ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கொடுங்கோல் ஆட்சி சார், இப்போ செங்கோல் ஆட்சி அப்படின்னா நீதி நிலைமை மாறாது பண்ணுறது. கொடுங்கோல் ஆட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமைகள் பண்ணுறது, கடுஞ்சொல் பேசுவது. சரிங்களா, இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை என்ன சொல்கிறோம், அழிக்கும் படைக்கருவியாகும். அப்போ அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரே செல்வத்தை தீர்க்கும் படை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கடுஞ்சொல்லும் கொடுங்கோல் ஆட்சி தான் என்ன சொல்கிறாங்க, கொடுங்கோல் ஆட்சி தான் சார் ஞாபகம் வச்சு நம்ம. ஆனால் மிச்சம் எல்லாமே தண்டனை எல்லாமே நம்ம இது பண்ணலாம். ஒரு நாட்டுக்குள்ள தண்டனை என்பது கொடுக்கணும், குற்றங்களுக்கு தண்டனை என்பது கொடுப்பது நல்லது தான். ஆனால் இதில் வந்து கொடுங்கோல் ஆட்சி தான் என்ன பண்ணுமா, எல்லாரையுமே இது பண்ணும். சரிங்களா, அப்போ சார் ஞாபகம் வச்சுக்கல, அதையே கொடுங்கோல் ஆட்சி கடுஞ்சொல் ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க, படை வலிமையே அடிக்கும் ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அப்போ என்ன சார் நடக்கும், அது உள்ளுக்குள்ளே கலகங்கள் நடக்கும். கண்டிப்பாக புரட்சியாளர்களும் கிளர்ச்சியாளர்களும் அங்கே உள்ளே தோன்றுவாங்க. இப்போ மாவோயிஸ்டுகள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கேள்விப்பட்டீங்களா மாவோயிஸ்டுகள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் எப்படி தான் சார் உருவாகிறாங்க மாவோயிஸ்டுகள் சார், அவங்க வந்து அந்த மக்களுக்கு நல்லது செய்து தான் உருவாகிறாங்க. இருந்தாலும் ஏன் வந்து அவங்க கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாங்க, ஆட்சியாளர் மேலே இருக்கிற வெறுப்பு, கொடுங்கோல் ஆட்சி தான். ஏன்னா மக்களுக்கு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகள்லாம் பண்ணால் ஊழல் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ கொடுங்கோல் ஆட்சி அங்கே நடக்குது. அதனால தான் அங்கே வந்து மாவோயிஸ்டுகள் நல்ல கிளர்ச்சியாளர்கள்லாம் உருவாகிறாங்க. ஓகேங்களா சார், அதான் சார் ஞாபகம் வச்சுக்கணும். சார் அடுத்து பாருங்கள், டேஸ் காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்ப சொல்லல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மேற்கான குரல் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடன் அறிந்தா, குறிப்பறிந்தா, பொருள் அறிந்தா, வினை அறிந்தா மேடம். இடன் அறிந்து வரணுமா, நீங்களே சொல்லுங்க மேடம். சார் இதில் வந்து ஒரு இது இருக்குது சரிங்களா, குரலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் நம்ம ஒரு மீனிங் புரிஞ்சுப்போம், வேறு மீனிங்காக இருக்கும். ஆனால் அந்த குரல் நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ நம்ம வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி கிடையாது. இங்கே பாருங்கள், குறிப்பறிந்து காலம் கருதி, சரிங்களா, குறிப்பறிந்து காலம் கருதி வெறிப்பில் வேண்டும வேட்ப சொல்லல் அப்படின்னா சார் இது மன்னரை பற்றி சொல்கிற விஷயம் தான். இப்போ மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடுப்பான ஒரு விஷயத்தில் இருக்கார். அந்த டைமில் போயிட்டு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்காங்கன்னா சில பேர் அப்படியே விட்டுருவாங்க. சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ரொம்ப கடுப்பாக ஒரு டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அமைச்சர் ரொம்ப ஒரு காமெடியாக பேசுறது, வேறு ஏதோ விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வருதுன்னா அவர் என்ன சார் ஆகும், கண்டிப்பாக டென்ஷனாக ஆவார். அப்போது எங்கே தான் சொல்கிறேன் பாருங்கள், குறிப்பறிந்து காலம் கருதி அவர் எந்த மனநிலையில் இருக்காரோ அந்த மனநிலை எங்கேயுமே போய் ஆறுதல் சொல்லணும். சில ஒரு செத்த வீட்டில் போயிட்டு என்ன சார் செத்துட்டாங்களா ரொம்ப ஜாலியாக சிரிச்சு பேச முடியும், கரெக்டா? அப்போது குறிப்பறிந்து காலம் கருதி வெறிப்பில் வேண்டுபவ வேட்ப சொல்லல், புரியுதா? அப்போ குறிப்பறிந்தா அவர் என்ன மனநிலையில் இருக்காரோ அதை தெரிஞ்சு அவர்கிட்ட போய் நான் பேசணும். சரி அப்படி அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ காமெடியாக பேசுகிறதோ ரொம்ப இதுவாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும், அங்கே பிரச்சனை தான் உருவாக்கும். ஓகே, அதான் குறிப்பறிந்து சொல்லணும் சாருங்க. இடம் அறிந்து வரக்கூடாது. ஆனால் நம்ம இதெல்லாம் நான் இடம் அறிந்து கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலையை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. சரி, அப்போ குறிப்பறிதல் இது வரும். ஒரு குறிப்பறிதான் ஒருத்தர்கிட்ட போய் அந்த விஷயத்துலேயே நம்ம பேசணும். ஓகேங்களா சார்? இங்கே பாருங்கள் சார், தவ வேடம் பூண்டு கொண்டு மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாமல் தவத்திற்கு புறமான அவசெயல்களை செய்யும் மத வேடர்களுடைய செயலை வள்ளுவர் எந்த ஊமையால் விளக்குறான்னு கேட்குறாங்க. சரிங்களா, முதல் கூற்று பாருங்களேன், புளியின் தோல் போய்ந்து மேய்ந்தற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் இதில் என்ன சார், இதில் எது வச்சா மீனிங் சொல்லுங்களேன். புளியின் தோல் போர்த்து மேய்ந்தட்டுன்னா சொல்லுங்களா, அதான் சொல்ல வராங்க. அங்கே பாருங்கள் சார், வழியில் நிலையமான் வல்லுருவம் பெற்றம். சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா வழியில் நிலையமான் வல்லுருவம் பெற்றம் புளியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த தவக்கோலங்கள் சொல்லுவோம், பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டீசெண்டாக ஒரு ரொம்ப நல்லவனாக சுற்றிட்டு கொண்டு, ஆனால் மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தவக்கோலம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, தவக்கோலம்னா சார் துறவுக்கோலம் தான். துறவுக்கோலம் பூண்டு கொண்டு எல்லா தப்புகளும் பண்ண, துறவு என்பது வேறு, இல்லற வாழ்க்கை என்பது வேறு. துறவுக்கோலம் பூண்டு கொண்டு மீண்டும் இல்லற வாழ்க்கைக்கு வராங்க. பார்த்தீங்களா, அதுதானே சொல்லுவாங்க, வழியில் நிலையமான் வல்லுருவம் பெற்றம் புளியின் தோல் போர்ந்து மேய்ந்தற்று. சரிங்களா, அப்போ தவக்கோலம் பூண்டு விட்டாலும் உங்களை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ சாமியார் வேலையை பார்க்குற மிச்சம் எல்லா வேலைகளையும் பார்க்கும்போது தான் நான் சொல்கிறேன், அது வந்து எதுனா சொல்ல வராங்க, புளியின் தோல் போர்ந்து மேய்ந்தற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து சார் கறந்தான ஒரு எக்ஸாம்பிள்லாம் இருக்கக்கூடிய போலீஸ் சாமார்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் தான். சரிங்களா, அடுத்து பாருங்கள் சார், இங்கே பாருங்கள், தவம் மறைந்து அல்லவை செய்தல். தவம் மறைந்து நான் தவத்துக்கு நான் போயிட்டேன், இருந்தாலும் வந்து அல்லவை நிறைய தீங்குகள் நான் செய்கிறேன். அது எதுக்கு சமம் அப்படின்னா, புதர் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்தற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேட்டுவன் யார், பறவைகளை வேட்டையாடக்கூறேன், என்ன சார் பண்ண, புல் சிமிழ்தற்று. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புறா, சரிங்களா, இப்போ காடை எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க காட்டில். அவங்க என்ன சார் பண்ணுவார், இந்த வேட்டுவன் மறைஞ்சிருந்து என்ன பண்ணால் வலையை போட்டு போயிடுவான். அந்த வலையின் மீது இறைகளை போடும்போது அந்த இறையை சாப்பிடும்போது என்ன சார் ஆகும், அந்த பறவையானது அங்கே சிக்கிக்கொள்ளும்.
அது மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ தவ மறைந்து அல்லவை செய்தல் எதுக்கு சமமா? புதை மறைந்து வேட்டுவன் புல் சிமிதற்று. ஒரு ஆசையை காட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த பறவையை அவன் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா சார்? அப்போ இந்த குறள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுட்டு போங்க. ரெண்டுமே வந்து தான் சொல்கிறாங்க. குறளுக்கான மீனிங் பாருங்கள். தவ வேடம் பூண்டு கொண்டு மனதை அடக்கும் வல்லமை இல்லாமல். ரெண்டு குறளுக்கும் என்ன சார் வருது? அவங்க யாருமே மனத்தை அடக்கலை, ஆனால் அவ செயல்களை புரிகிறாங்க. கரெக்டா? தவத்திற்கு புறமான அவ செயல்களை செய்யும் மத வேடாளர்களுடைய செயலை வள்ளுவர் என்ற ஓமையால் விளக்குறான்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டு குறளுமே இதுக்கு வரும். சரிங்களா? அப்போ ரெண்டு ஓமைகளையுமே என்ன சொல்லணும்? சரி அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா சார்? அந்த குறள் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்க. தவ வேடம் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். வழியில் நிலையமான் வல்லருவம் பெற்றம் புலியின் தோல் போர்ந்து மெய்தற்று தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதர் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்தற்று. எழுதுறீங்களா? அடுத்த குறள் பாருங்க சார். வெளிப்படுத்தக்கூடிய சிந்தனையும் கேட்டாங்க. சரிங்களா? ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை அப்படின்னா சார் மீனிங். சார் ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை. சார் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். சரிங்களா? என்னுடைய செலவு என்பது ஒரு 12,000 ரூபாய் போச்சுன்னா என்ன சார் ஆகும்? கண்டிப்பாக கடன் ஆகும். ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை. அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய வழிகள் பணமானது 10,000 ரூபாய் இருந்தால் கூட அதுக்கேற்றான செலவினம் கொஞ்சம் சேமிப்பாவது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? போகாறு அகலாக்கடை. நீ வந்து எந்த ஒரு இதுக்கும் போக முடியாது. இது வந்து ஒரு பொருளாதார சிந்தனை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, நிறைய ஏகப்பட்ட கடன்கள் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை. நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. அதுக்கேற்றதுக்கான செலவினம் அதுக்கான சேமிப்பு இருந்தால் பிரச்சனை கிடை போகாது அகலாக்கடை. அப்போ இது வந்து பொருளாதார சிந்தனை பற்றி தான் சொல்லுது. இங்கே பாருங்க சார். அப்போ இக்குறளில் பொருளாதார சிந்தனை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. அப்போ வருமானம் வரக்கூடிய வழி சின்னதாக இருந்தால் கூட நம்முடைய செலவு என்பது பெருசாக இருக்கக்கூடாது. அதான் நம்ம ஆபத்து கொண்டு போய் தான் விட்டுரும். கடைசியில் அதிகமாக போச்சு அப்படின்னா. சார் இந்த குறள் படிச்சிருக்கீங்களா? பிரிது மொழிதல் அணி சார் நடித்திருக்காரா? பிரிது மொழிதல் அணி சார். பீலிப்பை சாகடும் அச்சிரும் அப்பண்டஞ்சால மிகுந்து பெழின் அப்படின்னு கொடுத்துறாங்க. சார் பீலிப்பை என்றானது மயில். சார் மயில். சார் மயில் தொகை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? மயில் தொகை. பீலிப்பை சாகடும் அச்சிரும் அப்பண்டஞ்சாலை மிகுந்து பெறின். சரிங்களா? இப்போ வந்து சார் இப்போ வந்து மயிலோட இறகு வந்து எப்படி சார் இருக்குது? ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியின் மீது அதிகமாக ஏற்றிட்டா அந்த வண்டியில் கூடிய அச்சாணை என்ன ஆகும்? கழண்டி வீந்துடும். சரிங்களா? இது வந்து சொல்ல வேண்டிய கருத்து என்பது வேறு. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய கருத்து இதுதான். ஆனால் இதில் வந்து பிரிது மொழிதல் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலியறிதல் என்ற அதிகாரத்தின் குறள் மன்னன் மற்றவரை எளியவர் என்று பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தாரெனில் தன்னுடைய வலிமையை ஏற்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியாக இருந்து போனால் கூட சுற்றி உள்ள சிற்றரசுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்காங்கன்னு ஒரு பகை கொண்டு இருக்காங்க. அவங்களை கண்டிப்பாக கண்காணி கொண்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த சிறு அரசர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணலாம்? சத்ரபதி சிவாஜியாக இருந்தால் கூட அவரை போட்டு தள்ளதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்போது மன்னன் மற்றவர்களை எளிவர் என்று பகை கொண்டால் பகை கொண்டால் சார் நம்ம ரோட்டில் போயிட்டு நம்ம பலசாலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அடிச்சு விட்டு அவனா சார் பண்ணுவான்? அவன் கண்டிப்பாக அவன் கேங்க கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வேறு ஒரு சின்ன பஞ்சுகள் வீடு தான் செய்யும். அதுதான் அங்கே சொல்லுவேன். அப்போது வலியறிதல்னு சொல்கிறாங்க. சார் இந்த குறளுக்கான மீனிங் புரிஞ்சிங்கன்னா சொன்ன வந்த கருத்து வேறு, ஆனால் அங்கே வந்து சொல்ல வந்த கருத்து என்பது வலியறிதலை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது பிரிது மொழிதல் அணி என்பது சொன்ன வந்த கருத்து என்பது வேறு, ஃபுல்லாகவே ஊமையாக தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மிச்சம் எல்லாமே கருத்துக்கள் எல்லாமே வேறவே இருக்கும். அப்போ தான் சார் சொல்கிறாங்க பாருங்கள், கூற்று காரணம் இரண்டுமே சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சரிங்களா சார்? அதுக்கடுத்து வந்து எக்ஸாம்பிள் இப்படி கேட்கலாம். இந்த குறளை கொடுத்துட்டு எந்த அதிகாரத்தில் வருதுன்னா வலியறிதல். சரிங்களா? வலியறிதல் வந்து வரக்கூடியது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா சார்? அப்போ குடும்பம் என்ன சொல்லும் முதலில் இடம்பெற்ற நூல் எதுவும் பார்த்தீங்கன்னா சார் திருக்குறள் தான். திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 1029 எங்கே போயிடும்? நம்ம இன்பத்து பாலுக்கு போயிடணும். சரிங்களா சார்? எங்கே பாருங்கள், இடும்பைனா என்ன சார்? இடும்பைனா துன்பம். இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்ற மறைப்பான் உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் தர செய்யக்கூடிய செயல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பொறுத்து கொண்டு அந்த குடும்பத்தை நடத்த வந்தால் சொல்ல நல்ல ஒரு ஆண்மகன் சொல்கிறாங்க. சார் அப்போது இடும்பைக்கே கொள்கலம். சார் கொள்கலம்னா என்ன சார்? எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு அந்த குடும்பத்தை இது பண்ணுறது நடத்துவது. ஓகேங்களா? கொள்கலம்னா மீனிங் புரியுதா உங்களுக்கு? சார் பெரிய பாத்திரம் சொல்லும் பார்த்தீங்களா, அதுதான் கொள்கலம். அப்போ இடும்பைக்கே கொள்கலம், எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. சரிங்களா? அப்போது அந்த துன்பத்தை வந்து இது பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்பத்துக்கு துன்பத்தை தராமல். சார் இப்போ ஆண்மகன் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்மகன் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தா துன்பத்தை தராமல்
அவனுக்கே துன்பம் இருந்தால் கூட அதை மறைத்து கொண்டு அந்த குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டு போவாங்க. இதா மாதிரி சொன்னதான் யாருன்னா வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான உடம்பு. அவனுக்கு என்னதான் துன்பங்களை கொடுத்தா கூட அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறது யாருன்னா அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா சார்? வந்து சொல்லக்கூடிய நூல் எதுனா திருக்குறள் சார். சார் இங்கே பாருங்கள், இதில் இன்னொரு விஷயம் கேட்கலாம். திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் என்ற வார்த்தையும் இடம்பெற்றிருக்கும். திருமணம், இதை நோட் பண்ண மேடம். திருமணம் என்ற வார்த்தையும் இடம்பெற்றிருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தொல்காப்பியம், சங்க கால இலக்கியம் படிச்சிருக்கோம்ல தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல் மற்றும் மனை, இல் மற்றும் மனை என்ற வார்த்தை தான் இடம்பெற்றிருக்கும். அங்கே குடும்பமும் திருமணமும் இடம்பெற்றிருக்காது. அப்போ மனை என்றால் சொல்லுவாங்க, குடும்பம் சொல்லுவோம். ஆனால் இங்கே அது மாதிரி வார்த்தைகளுக்கு இடம்பெறாது. சரிங்களா? தொல்காப்பியத்திலே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் என்ற வார்த்தை இடம்பெறாது கிடையாது, திருமணமும் இடம்பெறவில்லை. இல் மனை என்ற வார்த்தை தான் அங்கே இடம்பெறும். இல் என்றால் இல்லறம், மனை என்றால் அந்த வீடு, ரெண்டுமே அங்கே இடம்பெற்றிருக்கு. சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன துன்பம் வந்தாலும் அந்த குடும்பத்துக்காக அதை பொறுத்து கொள்வது. சரி, அதான் நம்ம குரலான மைய கருத்து. கொள்கலம்னா மீனிங் புரியுதா? கொள்கலம் என்றால் அந்த எல்லாத்தையும் வந்து அங்கே தேக்கி வைக்கிறது. தேக்கி வச்சா கூட அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது. ஓகேங்களா? அந்த குரல் பாருங்க. அந்தனர் என்போர். சார் அந்தனர் யாருப்பா? நம்ம பிராமணர்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்னு ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிட்டாரு. அந்தனர் என்போர் அறவேர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? குரல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்களேன், ஒவ்வொரு சார் இந்த குரலுக்கான மீனிங்கை நம்ம முதல்ல சொல்லிடலாம். இங்கே பாருங்க, அந்தனர் என்போர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறவோர்னா யாருப்பா? பிறர்களுக்கு நன்மை உள்ளங்களை செய்வாங்க, ஒரு சிறந்த ஒரு பண்பாளராக இருக்குவாங்க. சரி, யாருக்குமே கெடுதல் நினைக்காம வாழ்வங்க தான் அந்தனர் சொல்கிறேன். எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு விடலாம், எந்த உயிருக்குமே ஒரு தீங்கு நினைக்காம வாயிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்தனர் சொல்லிட்டு வள்ளுவர் அந்த குரலில் சொல்லிட்டாரு. குரலுக்கான மீனிங். ஆனால் இங்கே கீழே பாருங்களேன், பொருள் பாருங்கள். ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்க வரம்பிருக்கும் பிராமணன் வேதத்தை மறந்தானோ மறக்கவில்லையோ என்பது தமிழ்நாட்டில் ஆழ்வுக்குரியதென்று அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அதனுடைய ஆழ்வுக்குரியதாகும். ஆகவே இவ்வொழுக்கத்தினாலே அவன் உயர் குலத்தான் ஆவான் என்பதும் அது கெட்டவித்து விட்டு தாழ்ந்த குலத்தான் ஆகிடுவான் என்பது தமிழ் நூல் வந்து பார்த்தோன்னா முடிப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் அந்த குரலுக்கான மீனிங் இது இருக்கா? சார் இங்கே வந்து பார்த்தோன்னா அந்தனுடைய ஒழுக்கத்தை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து இதுவாக சொல்லலை. இங்கே பாருங்கள், அவ்வொழுக்கத்தினாலே அவன் உயர் குலத்தான் ஆவான், கெட்ட விடுத்து தாழ்ந்த குலத்தான் ஆகிறான் என்பதும் தமிழ் நூல் வந்து பார்த்தீங்கன்னா முடிவாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இந்த குரலுக்கான மீனிங் வந்து நான் சொன்னேன். இப்போ அந்தனா யாராங்க? பிறர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ துன்பம் கண்டால் அவங்களை போய் நன்மை செய்வதோ எல்லா ஒழுக்கம் இங்கே சொல்லக்கூடாது. எல்லா விஷயங்களும் சிறந்தது என்ன சொல்லுவாங்க, அந்த சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன சார் சொல்ல வராங்க? குரலும் பொருளும் பொருத்த முடியாதா? சார் நான் சொன்ன குரலுக்கும் இதுக்கும் பொருத்தமே கிடையாது. அடுத்து பாருங்களேன், குரலும் பொருளும் பொருத்தமற்றது தான். அடுத்து குரல் ஒழுக்கத்தை பேசுகுதா, பொருள் ஒழுக்கமின்மையை பேசுதா? இங்கே ஆப்போசிட்டாக குரல் இறைவனை பேசுதா? சார் இதில் தான் அங்கே ட்விஸ்ட். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு ஆப்ஷனில் வந்து நம்ம சரியான கடுப்பாகும். குரல் ஒழுக்கத்தை பற்றி பேசலை, ஆனால் பொருள் வந்து ஒழுக்கமின்மையை பற்றி ஆனால் பொருள் வந்து ஒழுக்கத்தை பற்றி தான் அங்கே பேசுது. கரெக்டா? பொருள் வந்து ஒழுக்கத்தை பற்றி பேசுது. இங்கே பாருங்கள், குரல் இறைவனை பேசுகிறதா? இறைவனை பற்றி அங்கே சொல்லலை. அவங்க அந்தனர்னா யார்? அந்தனர்னா பிராமணரை பற்றியும் அவங்க சொல்லலை. அந்தனர்னா யாருன்னா நான் யாருக்குமே வந்து கெடுதல் செய்யாமல் வாழ்கிறாங்க அவங்க தான் சொல்லிட்டு அந்தனர் சொல்லிட்டாங்க. பொருள் அந்தனர் ஒழுக்கத்தை பற்றி பேசு, ஆனால் இங்கே அந்தனரை பற்றி பேசுது. ஆனால் இங்கே மாறி இருக்குது. மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம ரொம்ப இதுவாகும். ஆனால் குரலும் பொருளும் பொருத்தமற்றது. சரிங்களா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரல் வந்து பார்த்தீங்கன்னா குரலுக்கும் அந்த மீனிங் ஒன்றா சொன்னால் கூட நம்ம போட்டுக்கலாம். எல்லாமே மாறி மாறி இருக்குது. சரிங்களா? அப்போது குரலும் பொருளும் பொருத்தமற்றதுன்னு நம்ம போடணும். சரிங்களா? சார் அந்த குரல் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்தனர்னா சார் எக்ஸாம்பிள் கேட்கலாம், திருவள்ளுவர் அந்தனர் என்பது யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, யாரை சொல்லுவோம்? செந்தன்மை பாருங்கள, எவ்வுயிருக்கும் செந்தன்மை, எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான், எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்கிறான் பார்த்தீங்களா, அவங்களாம் சொல்லுவாங்க அந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாருனே அந்தனர்னா பிராமணர்னு போட்டு போகிறீங்க. சரிங்களா? அவர் பிராமணர் என்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணலை. சரிங்களா? சார் இது மாதிரியும் கேட்பாங்க. சார் ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்க மேடம், இந்த குரலோட நம்ம பிரேக் எடுத்துப்போம். சரிங்களா? சார் பார்க்கலாம், மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எது அப்படின்னு கேட்குறாங்க. சார் இங்கே பார்க்கலாம், குரல் முதல்ல பார்த்துருவோம். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தம் மக்களுடைய அறிவுடைமை தமக்கு இன்பம் பழைப்பதை விட உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் மிகுந்த இன்பம் பழைப்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் இங்கே பார்க்கலாம் ஆப்ஷன், தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி,
தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, அந்த குறளே கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, தன் மகனை மாவீரன் என கேட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இனிது. அப்போது கீழே இருக்கக்கூடிய அந்த 3 சீரம் கொடுத்துட்டு மேலே கூட இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டிருக்காங்க. சார் நிறைய பேர் நம்ம படிக்கல அப்படின்னா தந்தை மகர் காட்டும் நன்றி, இல்லை மகன் தந்தைக்கு காட்டும், ஏன்னா அந்த குறள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் 2 குறளுமே, சரிங்களா? அப்போது இது மாதிரி விஷயங்கள் நம்ம சூஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அப்போது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அதான் வந்து ஆப்ஷனாக வரும். ஓகேங்களா? அப்போது தம் மக்களினுடைய அறிவுடைமை தமக்கு இன்பம் பழைப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பழைப்பதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உலகத்து அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து இது பண்ணுறதுலாம் கிடையாது, அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு பயனடைவாங்களா, ஓகே இந்த பிள்ளையை பெற்றதுக்கு எவ்வளோ பெரிய தவங்கள் செய்தாங்களோ அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி சொல்கிற வார்த்தைக்கு தான் அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்க வந்து அறியல சார், அவன் வந்து அம்மா 10th தான் படிச்சிருக்காங்க, பையன் +2 படிச்சிருக்காங்கலாம் கிடையாது. அவன் +2 படிச்சிருந்தா கூட அவனால் மற்ற உயிர்களுக்கு எதுனா நன்மை பழைக்குமா, சரி அந்த உலகத்தில் சிறந்த விளையாட கூட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களா? எவற்றை உடையவர் வந்து ஆள்பவரில் ஏறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் உடையான் அரசருள் ஏறு. ஃபர்ஸ்ட் செகண்ட் 2மே வருமா மேடம்? இந்த படை என்னென்ன சொல்கிறாங்க மேடம்? சிறந்த படை, குடினா மக்கள், சரிங்களா? அடுத்து கூழ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கூழ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வளத்தை பற்றி சொல்கிறாங்க, அதாவது குறையாத வளங்கள். சரிங்களா? கூழ் என்றால் குறையாத வளம், குறையாத வளம். அமைச்சுனா அமைச்சர்களை பற்றி சொல்கிறது. நட்பு, அரண்னா பாதுகாப்பு. இது உடையான அரசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக ஒரு இதுவாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பாருங்கள். நல்ல படை இருக்கணுமா, நல்ல குடிமக்கள் இருக்கணும். குடிமக்கள்லாம் வந்து சார் வந்து மக்கள் மட்டும் கிடையாது, அவங்க நட்பண்புகளில் சேர்ந்து விளங்க வேண்டும். கூழ் என்றால் குறையாத வளம் இருக்க வேண்டும். நல்ல அமைச்சர்கள், நல்ல நட்பு, நல்ல ஒரு பாதுகாப்பு இருந்தால் தான் அந்த அரசன் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அரசுகளை விட சிறந்து விளங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆப்ஷன் வந்து பார்க்க பாருங்க சார், படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் எல்லாமே வரணும். சரிங்களா? அப்போ 1 மற்றும் 2ம் சரி. சரிங்களா? எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 6 சொல்லணும். நீங்கள் என்ன சார் சொல்லணும்? படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண். சரிங்களா? சார் அடுத்து பாருங்க சார், இந்த குறள் எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்க. நாம கெட கெடுநோய் என்று வள்ளுவர் வந்து எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? முதல்ல அந்த குறள் பாருங்க சார். காமம் வெகுளி மழக்கம் இம்மூன்றன் நாமம் கெட கெடும். நாமம்னா பேர் கெடாமல் வாழறதுக்கான ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. அப்போது சார் காமம்னா என்ன சாருங்க? ஆசைப்படுதல். வெகுளின்றது என்னது? அதிகமாக கோவப்படுவது. அடுத்து மழக்கம்னா அறியாமை. சரிங்களா? அது எதன் மீது மழக்கம் கொள்ள, அறியாமை சொல்லக்கூடாது, மழக்கம்ன்றது ஆசை. எதன் மீதும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மழக்கம் கொள்ளாமல் இருப்பது, அடைதல். இம்மூன்றன் பெயர்களை அழித்தால் அழியும் நோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நாம கெட நோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். அப்போ என்ன சார் வருங்க? காமம் வெகுளி மழக்கம். சரிங்களா சார்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமம் என்றால் ஆசைப்படுதல். வெகுளின்னு என்ன சார் சொன்னேன்? அதிகமாக கோவப்படாமல் இருக்கணும். மழக்கம்னா சரி அதாவது மழக்கம் அடையாமல் இருப்பது, எதனா ஒரு தீங்கான செயலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி எல்லாமே களவும் கற்று மர அப்படின்னு சொல்லுவாங்க. களவும் கற்று மர அப்படின்னா எதனா ஒரு தப்பு செஞ்சு அப்படின்னா அதை மறக்கணும், அதுலேருந்து மீண்டு வரணும், அந்த தப்பை மீண்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது எதன் மீது மழக்கம் அடைதல் அப்படின்னா எதன் மீது வந்து அதிகமாக மழக்கம் அடையக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாது சூதுலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப நம்ம வந்து மழக்கம் கொள்ளக்கூடாது. அது மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன சார் நடக்கும்? உங்களோட கண்டிப்பாக உங்களோட பேரானது கேட்டு போகும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அப்போது காமம் வெகுளி மழக்கம். சார் மழக்கம்னா அறியாமைன்னு கூட சொல்லுவாங்க, அது ஞாபகம் வச்சுங்க. அப்போது எதன் மீது மழக்கம் அடையாமல் இருப்பது. அப்போ அந்த 3மே கேட்பாங்க சார், காமம் வெகுளி மழக்கம். சார் அந்த குறள் திருப்பி கேட்டுருக்காங்க. அப்போது நம்முடைய எக்ஸாமில் கேட்கலாம், நாமம் கெட அந்த கொடுத்துருக்காங்க பதிலாக நாமம் கெட கெடுநோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த 3 நம்ம தெரிஞ்சால் தான் ஆன்சரே பண்ண முடியும். ஓகேங்களா சார்? அடுத்து பாருங்கள் சார். சார் அந்த கொஸ்டின் நான் சொல்லிட்டேன். திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதுனா நட்பு தான் சார். கல்வி கேள்வி இதுவெல்லாம் கிடையாது, ஒழுக்கம்லாம் கிடையாது, நிறைய நட்புகள் பற்றி தான் சொல்லியிருக்காரு சார். அடுத்த குறள் பாருங்கள். உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கட்டியிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க சார். உலகத்தோடு ஒட்டி ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதவர் ஆவார். அதாவது உலகத்து வந்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவராகவே கருதப்படுவார். அப்போ அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தோடு நம்ம பொருந்தி போகணும் சார். இப்போ நிறைய நூல்கள் நம்ம படிச்சிட்டோம் சார், இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறல அப்படின்னா நம்ம என்ன சார் எப்படி சார் எதிர்பார்ப்பாங்க பார்க்குறவங்க?
கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு பேக்காவோ இல்லை ஒரு அறிவில்லாத மாதிரி தான் பார்ப்பாங்க. சரி, அப்போ உலகத்தோடு ஒட்டி வாழாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க படிச்சிருந்தா கூட அவங்க அறிவில்லாதவர்களாக சொல்லப்படுது. அப்போ என்ன சார் ஆப்ஷன் வரணும் பாருங்கள் சார், கல்லாதவர்னு வரக்கூடாது சரிங்களா, அறிவில்லாதவர்களாக அறியப்படுவார்கள். அவங்க நிறைய நூல்கள் படிச்சிருந்தாலும் கூட உலகத்தோடு வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை ஒட்டி போகல அப்படின்னா அவங்க அறிவில்லாதவர்களாக அறியப்படுவார்கள். சார் அதே கொஸ்டின் தான் சார் திரும்பி கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். காமம், வெகுளி, மழக்கம் இந்த மூன்றும் குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது. ஆப்ஷன்லாம் படிக்கலாம். துணை யார் துன்பம் சொல்கிறாங்க? பிறவி துன்பம், முன்னோர் வழி துன்பம், பசி துன்பம். பிறவி துன்பம் தான் சரிங்களா, பிறவி துன்பம் தான் நம்மளுக்கு ஏற்படாது. சார் அந்த குரலை எப்படி சார் உல்டாவாக கேட்டிருக்காங்க பாருங்கள். சார் நம்ம அந்த பிறவி துன்பம்னா அந்த பேர் கெடாமல் இருக்குதான் நம்ம குரலை பார்த்தோம். ஆனால் இதில் வந்து பிறவி துன்பம் வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. துணையார் துன்பம், முன்னோர் வழி துன்பம், இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிறவி துன்பம் சரிங்களா. அப்போ காமம், வெகுளி, மழக்கம் இல்லை அப்படின்னா அந்த இந்த காலத்தில் வந்து பார்த்தா எந்த துன்பங்களும் அவங்களுக்கு ஏற்படாது. ஸோ அடுத்து பாருங்க சார், யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தழங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கல்லாதவன், கொல்லாதவன், பொல்லாதவன், வெல்லாதவன் கொடுத்துருக்காங்க. சார் கல்லாதவனா? கொல்லாதவன். கொல்லாமை மேற்கொண்ட ஒழுகுவான், வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் இன்னும் கூற்று. சார் இங்கே கூற்றுனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமனை தான் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் சார், கொலை செய்யாமையை வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையை வியந்து சாவு கூட அவர் உயிரை பறிக்க தடங்கி நிற்குமா. சார் இப்போ நம்ம எல்லாம் டைலாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அந்த குரலை சரிங்களா. அப்போது கடவுள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொல்லாதவன் இருக்காங்க பார்த்தீங்களா, எந்த உயிரையுமே கொல்லாதவருக்கு அறநெறியை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்கள வந்து கொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யமன் கூட தடங்கி நிற்பானா சரிங்களா. அப்போது கொல்லாதவன்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. சார் அடுத்து பாருங்கள் சார், இந்த குரல் வந்து நம்ம படித்தது தான். நல்ல குடும்பத்திற்கு அணிகளாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறான்னு கேட்குறாங்க. நல்ல குடும்பத்திற்கு அணிகள்லாம் இருப்பது யார்ப்பா? நல்ல குழந்தைகள் தான் சரிங்களா. மேடம் இதுக்கான குரல் மட்டும் எழுதுங்க மேடம். அப்போ நல்ல குடும்பத்துக்கு அணிகளாக வள்ளுவர் சொல்வது யார் பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைகள் தான் மேடம் சரிங்களா. இந்த குரலுக்கான மீனிங் முதல்ல கொடுத்தீங்க. மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் மங்களம் அப்படின்னா என்ன சார்? சுப நிகழ்ச்சிகளா? மங்களம் என்பது மனைமாட்சி அப்படின்னா சார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது முழுமை பெறுவது என்பது மனைமாட்சி சரிங்களா. அதை விட நன்கலம் நன்மக்கள் பேர், நல்ல பிள்ளைகள் தான் என்ன சொல்கிறாரு, நல்ல குடும்பத்திற்கு அணிகளாக சொல்கிறாங்க. சார் மங்களம் என்றால் ஒரு மனிதன் வந்து சார் துறவியான வாழ்க்கை போகிறதோ அதான் கிடையாது. வள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒரு இல்லற வாழ்க்கையில் வராங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த வாழ்க்கை. அவனுடைய மனிதனானவன் அவனுடைய பிறவியை வந்து முழுமை அடைகிறான்னு சொல்லுவாங்க. அப்போ மங்களம் என்பதுதான் முழுமை அடைவது சொல்கிறாங்க. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் அதை விட சரிங்களா அதுவும் அதன் நன்கலன் மக்கட்பேறு. அப்போது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப அழகாக தெரியுது யாருன்னா அவங்க பெற்ற நல்ல பிள்ளைகள் தான் காரணம் சரிங்களா. சார் அந்த குரல் கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணுங்கள். மங்களம் என்றால் நம்ம வந்து ஒரு சிறப்பான எதுவும் சொல்லக்கூடாது, முழுமை பெறுவது. சார் அப்போ இல்லற வாழ்க்கையை பற்றி அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. இல்லற வாழ்க்கை தான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமை பெறும் சொல்கிறார். நல்ல குழந்தைகள் என்பது அணிகளாக விளங்கக்கூடியது. எழுதிங்களா மேடம்? அது சார் இந்த இது மட்டும் நம்பர் போட்டு எழுதிங்க சரிங்களா. பிடிஎஃப் சார் அடுத்து பாருங்க சார், மழக்கம் தெளிந்த மாசற்ற காட்சி உடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. மழக்கம் தெளிந்த மாசற்ற காட்சி உடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? துன்பம், அவா, இன்பம், பெருமைன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஆப்ஷன் பார்க்கும்போது சரி இன்பம்ன்றது ஆப்ஷனை கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணிவிடும் ஓகேங்களா. சார் இங்கே பாருங்கள், இருள் நீங்கி இன்பம் பழக்கும் மருள் நீங்கி மாசு காட்சி அவருக்கு. அதாவது மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால். சார் இப்போ ஒன்று சார் ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூதாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக இருக்கான், அதனால் என்னென்ன விஷயங்கள் பாதிக்கப்பட போகிறான்ற எல்லா விஷயம் அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அதில் ஈடுபட்டால் அவனோட வாழ்வானது அழிந்து போகும். அது தெரிந்து உணர்ந்தால் அறியாமை அகன்று நலம் தோன்றும். கண்டிப்பாக நம்ம சூதுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய செல்வ வளங்கள் எல்லாமே நம்முடைய குடும்ப சொத்துக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அந்த விஷயம் அவன் தெரிஞ்சு அதிலே இருந்துட்டானா அவன் ஒன்றும் துன்பப்பட போகிறான். இல்லை என்றால் என்ன சார் நடந்திருக்கும்?
இல்லை என்றால் அறியாமை அகன்று நலம் பெறுவானா, கண்டிப்பாக அவனுக்கு இன்பம் உண்டாகும். அந்த விஷயத்தை அவன் பண்ண மாட்டான். அதான் களவும் கற்று மரன்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயம் தெரிஞ்சிடும், பட் இருந்தாலும் அதில் ரொம்ப ஒரு தீவிரமாக இருந்தோம் அப்படின்னா அதிலேயே மூழ்கி கிடந்து இருந்தால் அவன் வாழ்க்கையான அழிஞ்சு போகணும்னு சொல்கிறாங்க. அப்போது இருள் நீங்கி இன்பம் பழக்கும் மருள் நீங்கி மாசற காட்சியவருக்கு, அவருக்கு இது செய்வது துன்பம் என்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெட்டி விலகி வருது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இன்பம் பழக்கம். ஓகேங்களா சார்? அந்த குறள் ரொம்ப முக்கியம். இருள் நீங்கி இன்பம் பழக்கம் மருள் நீங்கி மாசற காட்சிபவருக்கு. சார் மீனிங் புரியுதா உங்களுக்கு? சார் அடுத்து சார் இந்த குறளை கூட பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்டுருக்காங்க. சார் கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக சொல்றார்? கல்லுண்பார் அப்படின்னா என்ன மேடம் சொல்றாங்க? கல்லுண்பார் என்றால் மதுபானம். சரிங்களா? போதைப் பொருளாக சொல்லலாம், மதுபானதாக சொல்றாங்க. கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. பால் உண்பவர், தேன் உண்பவர், நஞ்சுண்பவர், அழுதுண்பவர் கொடுத்துருக்காங்க, அமுதுண்பவர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆப்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக நஞ்சுண்பவர் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர். இந்த துஞ்சினார் அப்படின்னா யாரு? உறங்குபவர். உறங்குபவருக்கும் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்கும் உறங்குபவர் தூங்கிட்டு இருக்காங்க, இறந்து போனவங்க 2 பேருக்கு டிஃப்ரெண்ட் எதுனா இருக்கா சார்? அங்கே போய் மூக்காண்டை வச்சு பார்க்கும்போது காற்று வந்தால் தான் ஓகே இதுவே செக் பண்ண முடியும். மிச்ச டைமில் பார்க்கும்போது தான் சார் நடந்திருக்கும். ரோட்லேயே பார்க்குறோம், நிறைய பேர் வீழ்ந்து கிடக்குறாங்க, பார்க்கும்போது இறந்து போனாங்களா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போது துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எந்நாற்றும் நஞ்சின்பார் கல்லுண்பவர் ஆவர். அப்போது உறங்குபவர் இறந்து போனவரிடமிருந்து வேறுபட்டவர் அல்லர். அதுபோலவே அப்போதும் போதைப் பொருளை பயன்படுத்துவர், எப்போதும் போதைப் பொருளை பயன்படுத்துவர், நஞ்சின்பாரிலும் வேறுபட்டவர் அல்லர். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கல் உண்புறாங்க அப்படின்னா அவங்க எதுவோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க? நஞ்சு உண்பதுக்காக ஒப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த குறள் ரொம்ப முக்கியமான ஒரு குறள் சார், எக்ஸாம்பிள் திருப்பி கேட்பாங்க. சரிங்களா? சார் அடுத்து இந்த குறள் பாருங்க சார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரும் பிற அப்படின்னா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் பிற. சார் மனசில் பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாத நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. எல்லா அறத்துலையுமே சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போது மனசில் எந்த ஒரு தீங்கான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. மனத்துக்கண் மாசிலன் ஆதலன் அனைத்தரன் ஆகுல நீரும் பிற. மிச்சம் எல்லாம் அதுக்கடுத்து தான். மனசில் மற்றவங்களை தீங்கு நினைக்காமல் இருக்கிறது என்ன சொல்கிறாங்க? ஒரு சிறந்த அறமாக சொல்கிறாங்க. இதுக்கான காரணங்கள் பாருங்கள் சார், கூற்று பாருங்கள். மனம் தூய்மையாக இருப்பின் அதன் வழிபட்ட முக்கரண வினைகளும் தூய்மையாக இருக்கும் ஆதலின் மாசிலாரத்திற்கு அடிப்படைன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல சார் முக்கரண வினைகள்லாம் சார் நிகழ்காலம் எதிர்காலம்லாம் படிச்சிருப்பீங்க. 3 காலங்களுக்கு இருக்கும். அந்த 3 காலங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன, மனதில் தீங்கு இல்லாமல் நினைக்கிறது தான். சரிங்களா? சார் அடுத்து பாருங்களேன். மனம் தூயாதிருப்பின் வெளிக்கோலம் வேண்டாது ஆகிவிடும். மனம் தீயாக இருப்பின் வெளிக்கோலம் பிறரை ஏமாற்றுவதாக ஆகிவிடும். இவ்வழிகளிலும் பயன்மை நோக்கி வெளிக்கோலத்தை வீண் ஆரவாரம் என்பர் அப்படின்னு சொல்றாங்க. சார் இதில் பார்த்தீங்கன்னா கூற்றுக்காரம் சரியா விளக்குதாது சார். இந்த குறளுக்கான மீனிங் நம்ம எங்கே படித்தோம்? முதலே படித்தோம் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்குங்களா சார்? என்னதான் தவ கோலங்கள் பூண்டா கூட பார்த்தீங்கன்னா அந்த இது சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன் சார், இந்த மீனிங் மட்டும் கரெக்டாக போறீங்க. மனம் தூயாதிருப்பின் வெளிக்கோலம் வேண்டாது ஆகிவிடும். சார் இங்கே என்ன சொல்லுவாங்க? மனத்துக்கண் மாசிலின் ஆதன் அனைத்தரன் ஆகுல நிரம்பெற. அப்படின்னா இங்கே இது அந்த விஷயம் தான் சார் இங்கே திரும்பி சொல்ல வராங்க. இங்கே ஆறாவரமாக வெளியே இருக்கிறத விட உள்ளே பார்த்தா தீங்கு இல்லாமல் வாழதான் இங்கேயும் திரும்பியும் அவங்க சொல்ல வராங்க. அப்போ மனம் தீயாக இருப்பின் வெளிக்கோலம் பிறரை ஏமாற்றுவதாக ஆகிவிடும். வெளிக்கோலம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை ஏமாற்றிவிடும். இரு வழிகளும் பயன்மை நோக்கி வெளிக்கோலத்தை வீண் ஆறாவரம் என்றார். இதான் சார் ஆகுலும் பிறன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் ஆறாவரம் சார். அப்போ அந்த கூற்று காரணம் சரியான விளக்கத்தை தான் கொடுக்குது. சரிங்களா சார்? இதே மாதிரி நிறைய குறள்கள் வரும் சார். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மனதில் தீங்கு இல்லாமல் வாழணும், வெளிக்கோலம் என்பது ஒரு ஆறாவரம் சொல்கிறாங்க. அப்போது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரும் பிற. சார் அதான் சார் இங்கேயும் சொல்ல வராங்க, வெளிக்கோலத்தை வீண் ஆறாவரம் என்பார். சரிங்களா? அப்போ இந்த கூற்றுக்காரன் சரியான விளக்கம் தானே கொடுக்குறாங்க சார். டி தான் ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். சரிங்களா சார்? இதுக்கு இந்த மாதிரி நிறைய குறள்கள் வரும் சார், கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க சார். அடுத்து பாருங்க சார், இந்த குறள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கனியிருப்ப காய்ந்தவற்றற்று அப்படின்னா காய் என்பது கடுஞ்சொல் தான். சரி, இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றது. அதாவது இனிய சொற்கள் இருக்கும்போது ஏன் தீய சொற்களை பேசுவார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா சார்? அடுத்து சார், களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம். களவுனா திருட்டு. சரிங்களா? களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சார் அப்படின்னா சார் இங்கே பாருங்களேன், சிறுக சிறுக கெடும், குறைவாக கெடும், வளராமல் கெடும், அளவு இறந்து ஆவது போல கெடும் கொடுத்துருக்காங்க சார். குறளுக்கான விஷயமே அதாங்க பாருங்க. களவினால் ஆகிய ஆக்கம் செல்வம், அளவறிந்து அளவிறந்து
ஆவது போல கெடும். அதாவது திருடுதனத்தால் உருவாக்கிய செல்வம் அளவு குறைந்து வளருவது போல இருந்தாலும் கெட்டுவிடும். ஸோ அந்த குறளுக்கான மீனிங் வர மீனிங்லாம் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து பாருங்க, அளவிருந்து ஆவது போல கெடும். இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். சரி, அது மாதிரி சொல்றது அளவிருந்து ஆவது போல கெடும். சரி, அப்போ வந்து களவினால் உண்டாக பெருஞ்செல்வம் என்ன சார் ஆகும்? அளவு இருந்து ஆவது போல கெடும். சட்டும் அதே மாதிரி ஒரு குறள் தாங்க பாருங்க. அருளோடும் அன்போடும் வளராத பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். சார், அருளோடும் அன்போடும் வரா செல்வத்தை எப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. சேகரித்து விடுதல், செலவிடுதல், புறவிடுதல், ஏற்றுக்கொடுதல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அருளோடு அன்போடும் வாரா பொருட்களாக்கம் புல்லார் புரள விடல் கேட்குறாங்க. சார், இப்போ வந்து அருளோடும் அப்படின்னாங்க பாருங்க, பெரும் செல்வமாக இருப்பினும் அது அருள் நெறியிலோ, அதாவது நல்ல வழியிலோ சொன்னாங்க, நல்ல வழியிலையோ அன்பு வழியிலோ வராத போது அதனை புறக்கணித்து விட வேண்டும். அதான் புரளல் விட வேண்டும். அப்போ புரளல் விடலாம் சார் மீனிங்க, புறக்கணித்து விட வேண்டும். அப்போ சார், அப்போ வந்து அருள் நெறியிலோ இல்லை அன்பு வழியிலோ வரல அப்படின்னா அந்த பணத்தை என்ன சார் பண்ண, நம்ம புறக்கணித்து விட வேண்டும். அப்போ புரள விடல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? சார், இங்கே பாருங்க, குறள் பார்த்துருவோம் முதல்ல. சார், வள்ளல் தன்மை, பற்றற்ற நிலை, அன்புள்ளம், இறங்குதல் கொடுத்துருக்காங்க. பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். சார், பற்றுகளை துறந்து விட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்பத் துன்பங்கள் வருவதில்லை. இல்லையேல் அந்த இன்பத் துன்பங்களை மாறி மாறி வரக்கூடிய நிலையாமை தோன்றும் சொல்றாங்க. சார், நிலையாமை பற்றி சொல்லக்கூடியதான். அப்போ வந்து பற்றற்ற நிலை தாங்க சார் சொல்றாங்க. பிறப்பறுக்கும் தன்மை சொல்றாங்க பார்த்தீங்களா சார், இந்த லைன் கொடுத்து கேட்குறாங்க. அப்போ பற்றற்ற நிலை. சார், இப்போ நான் வந்து எதனா ஒரு தீங்கான ஒரு செயலை நான் செஞ்சுட்டேன், அதனால கண்டிப்பாக அங்கே பாருங்க, பற்றுகளை துறந்து விட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்பத் துன்பங்கள். அப்போ ஏதோ மீது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆசை கொண்டு இருக்கேன், ஏதோ மதுவோ மாதுவோ ஏதோ மீது வந்து ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நான் பார்த்தோன்னா வெளியே வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இன்பம் பழக்கக்கூடிய எப்படி வந்து குறளை நம்ம பார்த்து நம்ம இதே குறள் தான் சார் எங்கேயும் சொல்கிறாங்க. இல்லை என்றால் இன்பம் துன்பமான மாறி மாறியே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சூதுக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம். சூதில் போகும்போது ஒரு நாள் பார்த்தா நல்லா காசு அடிப்பேன், சரிங்களா, சில நாளில் பண்ணுவேன், காசை விட்டுருவேன். அப்போ இன்பம் துன்பம் என்ன சார் ஆவாங்க? மாறி மாறி வரும். கண்டிப்பாக அது ஒரு ஸ்டேஜில் அழிவுக்கு தான் கொண்டு போகும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அந்த இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமை தோன்றும், மாறி மாறி வரும். அப்போ இன்பம் துன்பம் என்பது இங்கே நிலையாமை வந்து ஏற்படக்கூடிய, அப்போ பற்றற்ற நிலை தானே சொல்கிறாங்க. அப்போ பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் பற்றற்ற நிலை. சரிங்களா? மேடம், இந்த குறள் பாருங்க மேடம், இது உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். சரிங்களா சார்? குறள் கொடுத்துறாங்க, அருள் எனும் அன்பின் குழவி பொருள் எனும் செல்வ செவிலியால் உண்டு அப்படின்னு கொடுத்துறாங்க. சார், இதில் வந்து பாருங்களேன், இந்த குழவி என்ற மீனிங் இந்த இதை சொல்லுவாங்க. குழவினா யாருப்பா? குழந்தை. இங்கே பாருங்களேன், இந்த குறளில் அந்த ஆப்ஷன்லாம் பாருங்க, அருள்னா தாய், அன்புனா குழந்தை, செல்வம்னா செவிலி தாயின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கும்போது இந்த செல்வம்னா செவிலி தாயின் மேக்ஸிமம் போட்டுருவாங்க. அருள் எனும் அன்பின் குழவி. இப்போ அருள்னா இங்கே யாரை சொல்ல வராங்க மேடம்? அருள் எனும் அன்பின் குழவி மேடம். தாயின் பிள்ளை அப்படின்னு சொல்றேன்னா இங்கே தான் நம்ம மாற்றி போடுவோம். இப்போ தாயின் வந்து தாயினுடைய பிள்ளை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அந்த அம்மாவோட பிள்ளை தான். அப்போது அன்பின் குழவின் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புனா யார்? அம்மா, தாயின்னு வரணும். அருள்னா குழந்தை, செல்வம்னா செவிலி தாய். சரிங்களா? இந்த விஷயம் தான் மாற்றி பண்ணுவாங்க எல்லாருமே. அன்பின் குழவி. அருள்னா யாருங்கன்னா குழந்தை. அருள் எனும் அன்பின் குழவி பொருள் எனும் செல்வ செவிலியால் உண்டு. சரி, அப்போ வந்து சார் இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அன்புனா தாய், எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரியா இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் ஆப்ஷனை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். பிசி எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும். லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் பார்த்து போடுங்க, கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். சரிங்களா? செல்வ செவிலிய தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், என்ன சொல்ல வராங்கன்னா வந்து குழந்தைகளை பெற்றா கூட அவங்களை வளர்க்குறதுக்கு என்ன தேவை? செல்வம் தேவை. சரிங்களா? அதுதான் அங்கே சொல்லுவாங்க. செல்வம் என்ற செவிலி தாயார் வந்து உண்டு. மேடம், உண்மை அதுதான் மேடம், நிசேதமான ஒரு உண்மை. சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அறம் போல கூர்மையான அறிவுரைவராக இருந்தாலும் மக்கட்பண்பு இல்லாதவரை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. எதோட ஒப்பிடுறாங்க மேடம்? விலங்கு, செடி, மரம், பாம்புன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் என்ன சொல்கிறாங்க? எருமக்கடான்னு திட்டுறாங்களா? விலங்குன்னு சொல்லுவீங்களா? இல்லை மேடம், இங்கே பாருங்க, குறள் பாருங்கள். நான் கூட விலங்குன்னு போடலாம் படிக்கலைன்னா. அறம் போலவும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அப்போது மரம் போல்வர் தான் இங்கே சொல்கிறாங்க, மரத்தோடு தான் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. சரிங்களா? அப்போ அறம் போன்ற கூர்மையான அறிவுடைய மேதையாக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் மரத்துக்கு ஒப்பானவர். சரிங்களா?
அவன் நல்லா படித்த பையனாக இருந்தால் கூட எல்லா தீய பழக்கங்களும் செய்யறான்னு வச்சுங்க, அவர் என்ன சொல்லுவாங்களாம், மரத்தோடு ஒப்பிட்டு பேசுவாங்க. சரிங்களா மேடம், அவங்க ஞாபகம் வச்சுட்டு போங்க, அப்புறம் விலங்குன்னு போட்டு வந்துட்டு போறீங்க. மரம். பொறுத்தல் இறப்பினை என்றும் மறத்தல் அதனினும் நன்று. சரிங்களா, அந்த குறள் படிச்சிருக்கீங்களா? இந்த குறள் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ண மாட்டேன். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. மேற்கொண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிற செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க கேட்குறாங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், பிறர் தவறுகளை பொறுத்தல், பிறர் தவறுகளை மறத்தல், ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. எப்படி சார் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க? மேடம் குறள் தெளிவாக புரியுதா உங்களுக்கு? பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்றாங்க. சார் பிற தவறுகளை பொறுக்க வேண்டும் சார், ஆனால் அதை விட மறக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டு விஷயத்துமே தான் அங்கே சொல்கிறாங்க. பொறுத்தல் இறப்பினை, நம்ம செய்யக்கூடிய கொடுமைகளை பொறுக்கிறத விட அதை ஒரு ஸ்டேஜில் போகும்போது என்ன பண்ணுவாங்க, மறந்துடும். அப்போது ரெண்டுமே சொல்கிறாங்க, பிற தவறுகளை பொறுக்கவும் வேண்டும், அடுத்து அந்த தவறுகளை மறத்தல் வேண்டும். அப்போ ரெண்டு கூற்றுமே தான் இங்கே வரும். சரிங்களா, அப்போது வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும், பொறுக்கவும் வேண்டும், அவர் செய்த தவறுகளை மறத்தல் அதனினும் நன்று. சரிங்களா சார், எழுதிக்கலையா மேடம்? அதே குறள் தெரிஞ்சது தான். சார் அடுத்து சார் இந்த குறள், கொக்கொக்க கூம்பும் பருவத்து என்ற குறளில் எதை போன்ற காரியத்தை முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதுலேயே வந்துருச்சு, கொக்கொக்கனா கொக்கு போல வந்து முடிக்கணும்னு சொல்கிறாங்க. சார் கொக்குன்னா சார் பண்ணோம், வெயிட் பண்ணி அதுக்கான வந்து கரெக்டான டைம் வரும்போது என்ன பண்ண, அந்த மீனை கொத்தி சாப்பிடும். சரிங்களா, அப்போது கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த இடத்து. அப்போது காலம் கைகூடும் வரையில் கொக்கு போல பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து காலம் வாய்ப்பாக கிடைத்ததும் அதை குறி தவறாமல் குத்துவது போல செய்து முடிக்க வேண்டும். சார் மீனிங் புரியுதா? அப்போ காலம் அறிந்து செயல்பட வேண்டும். காலம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த டைம்லாம் போன குறி வைத்து கண்டிப்பாக தாக்க வேண்டும். எக்ஸாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ காலம் இருக்குது, சரி இப்போ பொறுமையாக இருந்துட்டீங்க, எக்ஸாம் வரும்போது எப்போ வரப்போகுது, செப்டம்பர் 14 வரும்போது, அந்த டைம் என்ன பண்ணும், குறி வைத்து தாக்க வேண்டும். சரி அங்கே போயிட்டு திரும்பி கொக்கு மாதிரி காத்திருந்தா வேலை ஆகாது. சரிங்களா, கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு போங்க. சரி இது வந்து திருப்பி கேட்குறாங்க. இப்போ காலம் அறிந்து செயல்படக்கூடிய விஷயம் தான் அது. சரிங்களா மேடம், இந்த கொஸ்டின் பாருங்க மேடம், அதே தான் திருப்பி கொடுக்குறாங்க பாருங்க. கீழ்காணும் பொருளை உடைய திருக்குறளை தேர்கன்னு கேட்குறாங்க. உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்ட தேவையில்லை, உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவதே ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்க சார், குறளுக்கான மீனிங் பார்க்கலாம். நிறைய குறள் கொடுத்துருக்காங்க. முதல்ல நான் ஆன்சர் சொல்லிடுறேன். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடும், இதான் குறளுக்கான மீனிங். மழித்தல் என்ன சார்? சார் கிளீன் ஷேவ் பண்ணுறது தான் மழித்தல். சரிங்களா, நீட்டல்னா ஃபுல்லாக துறவிகள் மாரி வந்து நல்லா முடிய வளர்த்து சாமியார் மாதிரி இருக்கிறது. மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், ஆனால் அந்த உலகம் பயிர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ செய்யாமல் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறான். தவக்கோலங்கள் வேண்டாம், இந்த உலகம் வந்து உண்மையில வந்து எந்த விஷயத்துக்காக பயிர் சொல்லுதோ அந்த விஷயத்தை நீ தவிர்க்க வேண்டும் சொல்கிறாங்க. அப்போ உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டிய தேவையில்லை, உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டும். அப்போது துறவியா நீ போகிற அப்படின்னா மழிக்கணும், தாடி சேவ் பண்ணுறதோ இல்லை முடிகளை வளர்த்துக்கிறதோ இதெல்லாம் வேண்டாம், உலகம் பழித்தது வந்து பார்த்தோன்னா ஒழித்து விடின். சரி, அப்போ அந்த குறளுக்கான மீனிங் உங்களுக்கு புரியுதா சார்? எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. சில ரொம்ப முக்கியமான ஒரு குறள். சார் அடுத்து அந்த குறளுக்கான விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க சார். முதல்ல வானுயிர் தோற்றம் எவன் செய்யும்? வானுயிர் தோற்றம் எவன் செய்யும்னா எவன் தேவர் முறையை வச்சுப்போம், செய்யும். தன்னெஞ்சம் தானறி குற்றம் படின், தன்னெஞ்சம் தானறி குற்றம் படின். தன்னுடைய நெஞ்சம் வந்து சொல்லும். சரிங்களா, அந்த விஷயம் செஞ்சால் தப்புன்னு தெரியும், ஆனால் மீண்டும் அந்த தப்பையும் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த தப்பு பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா வானுயிர் தோற்றம், மிகப்பெரிய ஒரு தவங்கோலம் போன்ற மாதிரி நம்ம உலகத்தில் சுற்றி வந்தால் கூட அது உங்களுக்கு தீங்கு தான் தரும்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே பாருங்க மேடம், தன்னெஞ்சம் தானறி குற்றம் படின். தன் நெஞ்சமே சொல்லுது, நான் வந்து இது தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை நான் செஞ்சுட்டு பார்த்தா அந்த உலகத்தில் எப்படி சுற்றிட்டு இருக்காங்களா, வானுயிர் தோற்றம் எவன் செய்யணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க சார், புறங்குன்றி கண்டனையர் எனும் அகங்குன்றி மூக்கீர் கரியார் உடைத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சார் குன்றிமணி கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம்? குன்றிமணி கிராமத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க மேடம். இந்த பார்த்தா முட்டை மாதிரி இருக்கும், இந்த சைடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் இருக்கும், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிவப்பு கலர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க மேடம்? பிள்ளையார் கண்ணை வைக்கிறாங்க. சரிங்களா, அது தெரியல, அதான் குன்றிமணின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்ல வராங்க பாருங்களேன். புறங்குன்றி கண்டனையன், குன்றிமணி போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குன்றிமணி போல் நல்லா சிவந்த ஒரு வெண்மையான ஒரு உள்ளம் தெரிஞ்சால் கூட உங்கள் தோற்றங்கள் சொல்கிறாங்க. புறங்குன்றி கண்டனையர் ஏனும், அது மாதிரி சிவப்பாக பார்க்கும்போது நல்லா ஒரு சூப்பராக இருக்கார் ஆளுன்னு தெரிஞ்சால் கூட அவர் மனசுக்குள்ளே ஒரு
கருப்பான ஒரு எண்ணம், கருப்புனா சொல்கிறாங்க ஒரு குற்றமான எண்ணங்களானது கண்டிப்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இது உலக நியதி. அப்போது ரேனம் அகங்குன்றி மூக்கீர், அந்த சின்ன மூக்கு இருக்குது, அதான் மூக்கு மாதிரி தான் இருக்கும், அது பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி மூக்கு மாதிரி சின்ன அந்த கருப்பு புள்ளி மாதிரி அவங்க மனதுக்குள்ள குற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சார் அடுத்து பாருங்க சார், மனத்தது மாசாக மாண்டார், மாண்டார் நீராடி மறைந்து ஒழுக மாந்தர் பலர். சரிங்களா? மனத்துக்குள்ள நிறைய மாசான விஷயங்கள் இருந்தால் கூட புனித நீராடி நம்ம பார்ப்போம், ராமேஸ்வரம் போகிறது, அப்புறம் வந்து கங்கையில் போய் நீரானா நம்மளுடைய சாபங்கள் எல்லாம் போகிறதுன்னு சொல்லுவாங்க. மனத்துக்குள்ள என்ன மாசா இருந்தால் கூட இது மாதிரி புனித நீராடி இந்த விஷயம்லாம் போயிடுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உலகத்தில் சுத்தக்கூடிய நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது மனத்து மாசாக மாண்டார், மனதுக்குள்ளே நிறைய மாசுகள் இருந்தால் கூட நீராடி மறைந்து ஒழுகு மாந்துபர் பலர். சரிங்களா? மனதுக்குள்ளே நிறைய மாசு இருந்தாலும் இந்த மாதிரி புனித நீராடி வெளியே சுத்தக்கூடிய நிறைய நல்லவர்கள் இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி சொல்கிறாங்க. சார் அப்போ அந்த குறளுக்கான மீனிங் வந்து புரியுதா உங்களுக்கு? மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். சார் இது சார் நம்ம முதலே பார்த்துட்டோம். சரிங்களா? நாளத்தின் மானப்பெரிது, தக்க காலத்தில் செய்யப்படும் உதவி, பயனை எதிர்பார்த்து செய்யும் உதவி, பொறுமையாக செய்யப்படும் உதவி, பயனோடு கூடிய உதவி, தக்க காலத்து தான். சரிங்களா? சார் முதல்ல இந்த குறள் பார்த்தோமா நம்ம? காலத்தினால் செய்த நன்றி சிறிதென்னும் நாளத்தின் மானப்பெரிது. மேடம் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குறள் இது. மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிட்டு பேசுகிறான்னு சொல்கிறாங்க. சரிங்க பாருங்கள், வெள்ளத்தனிய மலை நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தன உயர்வு தான் குறளே. அடுத்து கடலினுடைய ஆழம், வானத்தல உயர்வு, நிலத்தை போன்ற யாருன்னு கொடுத்துருவாங்க. சார் இப்போ வந்து பார்த்தா வெள்ளத்தனிய மலர் நீட்டம் அப்படின்னா இப்போ தாமரை மலர் பார்த்துருப்பீங்க சார். அந்த தாமரை மலரானது நீருடைய ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய தண்டானது வளரும். சரி, அப்போ முயற்சி இருக்கிற மாதிரி தான் நம்மளோட முயற்சி அடைய முடியும்னு சொல்கிறாங்க. அந்த குறளுக்கான மீனிங் அதுதான். அப்போ அந்த தாமரை தண்டு வந்து இப்போ தண்ணி சுருங்கி போச்சுன்னா சார் ஆகும், சினிமா வந்து பார்த்தா என்ன ஆழத்தில் இருக்கோ அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அப்போது எவ்வளோ ஆழம் இருக்கோ அந்த ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்டானது வளரும். அப்போது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தன் உள்ளத்தனை உயிர், எவ்வளோ வந்து பார்த்தோன்னா ஒரு முயற்சிகள் செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் ஊக்கம் சொல்லுவாங்க. ஊக்கம் தான் எவ்வளோ அந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கும் அந்த அளவு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்னு சொல்லுவாங்க. சார் அந்த குறள் ரொம்ப முக்கியமான ஒரு குறள், மாந்தரினுடைய உள்ளத்தனை உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம். சார் மீனிங் புரியுதா உங்களுக்கு? சார் அடுத்த குறள் பாருங்கள் சார். மேடம் கீழ்காண்ட கூற்றுக்குரிய சரியான விடையை தீர்வுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சார் என்னென்ன அதிகாரங்களில் வருதான் கொஸ்டினாங்க. சரிங்களா? முதல்ல பாருங்கள், பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் அப்படின்னா என்ன சார்? பகல் வெல்லும் கூகை காக்கைனா ஓகே, ஆந்தை என்ன சார் பண்ணும்? நைட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? அப்போது பகல் வெல்லும் கூகை காக்கைனா பகல் டைமில் வந்து காகமானது தன்னுடைய வலிமையாக இருக்கக்கூடிய ஆந்தையை வந்து பார்த்தோன்னா காலி பண்ணிடும். அது மாதிரி இகல் வெல்லும், சிகல் வெல்லாம் அது இரவு டைமில் அது வந்து பார்த்தோன்னா அது வென்றுடும். அது மாதிரி வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்போ வந்து பார்த்தோன்னா என்ன சார் விஷயம் சொல்கிறாங்க? அப்போங்க காலம் அறிந்து செயல்பட வேண்டும் சொல்கிறாங்க. கரெக்டாக? காலம் அறிந்துனா வந்து பார்த்தோன்னா போருக்கே செல்ல வேண்டும். சரிங்களா? அதுதான் சொல்ல வராங்க. அப்போது காலம் அறிதல் எங்கெங்க சார் இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயுமே காலம் அறிதல் இருக்குது. அப்போ ஒன்றுன்றது காலம் அறிதல். சரிங்களா? சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்க்கலாம் சார், நெடும்புணலில் வெல்லும் முதலை. அதாவது பார்த்தோன்னா நெடும்புணல் என்றால் நீர், ஆழமான நீர் பகுதியில் போயிட்டு முதலை கூட எதிர்மே சண்டை போட முடியாது. அதுவே அடும்புணலில் நீங்கி அதனை பிற. ஆனால் அது வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணாங்க, மனிதர்களோட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இது பார்த்துமே குளத்துலேருந்து இந்த முதலையை பிடிச்சிட்டு போய் ஒரு அமக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு குளத்துலேருந்து பிடிச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுமுறையிலே நீங்கி அதனை பிற அது வெளியே வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களாலும் அது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதனால் சார் சொல்ல வரலாம் நம்ம என்ன மேடம், காலம் அறிந்தால் சொல்ல முடியுமா மேடம்? இடம் அறிந்து தான் செயல்பட வேண்டும். சரிங்களா? முதல்ல போயிட்டு சிங்கம் சண்டை போட வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போய் சண்டை போட முடியுமா? சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரி முதல்ல சண்டை என்ன வந்து இது பண்ணிட்டு போயிடுச்சு சொல்லிட்டு உள்ளே போய் சண்டை போட முடியுமா? முடியாது. அப்போது இடம் அறிந்து தான் அங்கே செயல்பட வேண்டும். அப்போ ரெண்டாவது என்ன சார், அங்கே இடம் அறிந்து தான் நம்ம செயல்படவே முடியும். அடுத்து மூன்றாவது பாருங்கள், பீலிப்பை சாகடும் அச்சிரும் அப்பண்டஞ்சால மிகுந்த பழி. இந்த முதலே பார்த்த விஷயம்தான் என்னது, வழி அறிதல். என்ன சார் சொன்னேன்? வழி அறிதல். ஒரு அரசன் வந்து தன்னுடைய எளிமையான என்று கருதி அவனுடைய போருக்கு போனால் அவன் என்ன பண்ணுவான், மற்ற எல்லா சிற்றரசனையும் கூட்டு வந்து ஒரு பேரரசரையே காலி பண்ணுவாங்க. அப்போ இது வழி அறிதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ மூன்றாவது வழி அறிதல். நான்காவது பாருங்களேன், இதுவும் வந்து ஒரு குறள் பாருங்கள், காலாய் கலரின் நரியிடும், காலாய் கலரின் நரியிடும் கண்ணன் வேளார் முகந்த களிறு. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வேல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல் சண்டை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. களிறுனா யானை.
இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சண்டை போட்டிருக்கும், அது மீது வந்து வேல்கள் எல்லாமே பாய்ந்துருக்கும். பாய்ந்து அப்போ கூட வந்து எதிரியோட சண்டை போட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள், காலாய் கலரின் அப்படின்னா ஒரு சேத்துல போய் மாட்டிக்கிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நரியோடு அதுக்கு என்ன பண்ணும், தோற்று போயிடும். அப்போ இந்த இடத்துல தானே சார் சொல்ல வராங்க, இதில் இரணறி இதில் பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போது கண்ணஞ்சா வேலாய் முகுந்த களிர், அப்போது எல்லா வேலையும் தாங்கி கொண்டு அந்த யானை இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக எதிர்த்து சண்டை போட போகுமா. ஆனால் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு சேத்துல மூழ்கி போச்சு அப்படின்னா அங்கே நரிக்கறி கூட என்ன பண்ண தோற்று போயிடும்னு சொல்கிறாங்க. அப்போ இரணறி தான் சொல்கிறாங்க. சார் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். முதல் வந்து காலம் அறிதல் சொல்லிட்டேன், ரெண்டாவதும் இரணறிதல், மூன்றாவது வந்து என்ன சார் சொல்லலாம், மூன்றாவது வழியறிதல் சார், சரிங்களா. நான்காவது இடம் அறிதல். அப்போ ஆப்ஷன் என்ன சார் வரணும், பி தான் வரணும், சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் உஷாரா, ஆப்ஷன் கொஞ்சம் உஷாராக பாருங்கள் சார். அப்போ காலம் அறிதல் முடிஞ்சு போச்சா, பகல் வெல்லும் கூகைக்காக இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது, நெடும்புடலில் வெல்லும் முதலை அடுமுனையில் நீங்கி அதனை பிற, அது வந்து என்னது இடம் அறிதல் சார். அடுத்து இந்த காலாய் கலரின் நரியிடும் கண்ணன் வேளால் முகுந்த களிர் என்பது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் அறிதல் தான். வழியறிதல் வந்து பீலிப்பை சாகடம் அச்சிரும் அப்பண்டஞ்சால மிகுந்த பெய். ஓகேங்களா சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஸ்டின் தான், சரிங்களா. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க, நான் வச்சுங்க சார். அந்த குரல் மட்டும் கொஞ்சம் தெளிவாக எழுதுனீங்களா சார். அடுத்த குரல் பாருங்கள் சார். வித்தும் இடல் வேண்டும் கொல்லு, வித்தும் இடல் வேண்டும் கொல்லு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்லாம் பாருங்கள் சார். விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் தக்காருக்கு வேளாண்மை செய்தார் பொருட்டு சாக்காடும் வித்தகர் கல்லால் அறிது, சரிங்களா. குரல் முதல் பாருங்க சார். வித்தும் இடல் வேண்டும் கொல்லு, கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம், விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா. அப்போ விருந்தோம்பலை பற்றி தான் எங்கே சொல்கிறாங்க சார். இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரல் பின்னாடி இருக்கிற லைன் தெரிஞ்சால் தான் சார் நம்ம பண்ண முடியும். அப்போது வித்தும் இடல் வேண்டும் கொல்லு, அப்போ வித்தும் நான் சொல்கிறாங்க சார், வித்துனா விதை. அப்போது விருந்தினருக்கு முதல்ல உணவளித்து மிஞ்சியதை உண்டக்கூடிய பண்பாளன் தன் நிலத்துக்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா அப்படின்னு தான் அந்த குரலோட மீனிங். அப்போது சார் இங்கே வந்து வித்து என்பது என்ன சொல்கிறாங்க, விதையே சொல்கிறாங்க. அப்போ விருந்தோம்பலுடைய பண்பாளத்தை பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா சார். அடுத்து சார் இந்த குரல் நம்ம முதலே பார்த்துடும். மங்களம் என்ப மனைமாச்சி மற்ற அதை நன்கலம் மாட்கட்பேரு தான். மேடம் இங்கே பாருங்கள், வாழ்மைக்கு குடிக்கு உரியவனாகியவன்னு கேட்குறாங்க. நகை ஈகை இன்சொல் இகழாமை, சரிங்களா, நோட் பண்ணுங்க மேடம். இவை நான்கும் மேடம் முதல்ல வாழ்மைக்கு குடிக்கு உரியவனை போட்டுட்டு நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும், நான்கும் வகை என்ப வாயும் குடிக்கு, சரிங்களா. மேடம் நகைனா மேடம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஈகைனா சில இரக்கம் தொண்டுள்ளம் செய்வது, இன்சொல் என்பது இனிமையான சொற்களை பேசுவது, இகையாமை என்பது பிறரை புறம் கூறாமை. இது மாதிரி நான்கும் வகை என்ப வாழும் குடிக்க. அப்போ ஒரு நல்ல ஒரு வாழும் குடிக்க உதாரணம் என்பது நகை ஈகை இன்சொல் இகழாமை சார். மிச்சம் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். இந்த குரல் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு போங்க. நகை ஈகை இன்சொல் இகழாமை, ஓகேங்களா. நான்கும் வகை என்ப வாழும் குடிக்கு, நகை ஈகை இன்சொல் இகழாமை. மேடம் அடுத்த குரல் பாருங்க மேடம். குடம்பை தனிந்தொழிய புல் பரந்தற்றே, உடம்போடு உயிரிடை நட்பு, சரிங்களா. இது இன்னும் குரலில் வரும் காட்சி புலப்படுது எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், மகிழ்ச்சி இல்லாத இளமை இல்லாத செல்வம் நிலையானது வாழ்க்கை நிலை இல்லாததான் வரும், சரிங்களா. இது நிலையாமை பற்றி சொல்லக்கூடியதா சார். மீனிங் மாடலில் புரிஞ்சுங்க. உடம்போடு உயிரிடை நட்பு அப்படின்னா சார் உடம்புக்குள்ளே உயிர் இருந்தால் தான் அதுக்கு மரியாதை, இல்லைனா சார் சொல்லுவாங்க சடலம் இல்லை சாவுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வச்சுருவாங்க, எடுத்து போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்போது உடம்போடு உயிர் தான் நட்பு. அது மாதிரி இங்கே பாருங்க, குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே அப்படின்னு சொல்கிறாங்க சார். பறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை போடுது, சரிங்களா. அந்த முட்டை போட்டுட்டு பார்த்தா அந்த முட்டையை காத்துட்டு அங்கேயே இருக்கும். முட்டை போட்டுட்டு என்ன பண்ணும், குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே, முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டில் போட்டுட்டு பாட்டுனா அது இறைய தேட போகும். அப்போ இது மாதிரி தான் வாழ்க்கை, வாழ்க்கை என்பது நிலை இல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்போடு உயிரிடை நட்பு. அடுத்ததான் சார், குடம்பை தனித்தொழிய புல்னதுங்க பறவை, சரிங்களா, பறந்தற்றே. அப்போ பறவை வந்து என்ன பண்ண, முட்டை போட்டு என்ன பண்ணோம், தண்ணி பாட்டு தன்னுடைய வேலையை செய்ய போயிடும். அதே மாதிரி பார்த்தா குஞ்சுகளை பார்த்துங்க ஒரு குறிப்பிட்ட செஞ்சு வளர்த்துட்டு என்ன பண்ண சார் பண்ணோம், கண்டிப்பாக திரட்டி விட்டுரும், சரிங்களா. அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்போடு உயிரிடை நட்பான். அப்போது வாழ்க்கையினுடைய நிலை இல்லாததை பற்றி நிலையாமையை பற்றி சொல்லக்கூடியதான் அந்த குரல், சரிங்களா. அந்த குரலை கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணுங்க மேடம்.
உடம்பை தனிந்தொடிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் எதுன்னு கேட்குறாங்க மேடம். எது மேடம்? அரசன், நெல், நீர், மூன்றும் கொடுத்துருக்காங்க. நீரின்றி அமையாத உலக யாக்கைக்கு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா சார்? அது பார்த்தீங்கன்னா நீர் தான் தேவை. இந்த மாதிரி அந்த குறள் மட்டும் நோட் பண்ணுங்க மேடம். நீரின்றி அமையாது உலகனும் உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீர் தான் மேடம் வரணும். குறள் பாருங்கள். நீரின்றி அமையாது உலகெனும் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அப்போ அந்த உலகத்தில் சார் எங்கே பாருங்களா, நெல், அரசன் எல்லாம் தேவை தான். ஆனால் அதுக்கு முழுமையான காரணம் உயிர். அரசனே உயிர் வாழ்றதுக்கு நீர் தான் தேவை. நெல் வளர்றதுக்கு என்ன தேவை? நீர் தான் தேவை. இவங்க மூன்றும் போடக்கூடாது, சரிங்களா? நீரின்றி அமையாது உலகு. அப்படின்னா அந்த உலகத்தில் வந்து நீர் இருந்தால் மட்டும். அப்போ நீர் இல்லை அப்படின்னா எந்த விஷயம் நடக்குமா? நடக்காது. வானின்று பொய்யாதவன். மழையை பற்றி தான் சார் எங்க சொல்கிறாங்க. அப்போ மழை வான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? மழை பெய்யலை அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய தீங்கான விஷயங்கள் நடக்கும், சரிங்களா? இப்போ சார் உங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காசு இருக்கிறவங்க தண்ணி வாங்கி குடிப்பாங்க. சில பேர் என்ன சார் பண்ணுவாங்க? கண்டிப்பாக திருடுற வேலை சில விஷயங்களை பண்ணுவாங்க. இப்போ நம்ம உணவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. 10 பேர் தான் இருக்காங்க. ஒரு 5 பேருக்கு தான் இருக்குன்னா என்ன சார் பண்ணுவாங்க? அவனுக்குள்ளேயே வந்து பொறாமை உள்ளங்கள் தோன்றும். அவங்களுக்குள்ளே வந்து நிறைய வெறுப்பு உணர்வுகள் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அவங்களை பிடிச்சி தின்னலாம், அது மாதிரி திருடுற எண்ணம் கூட வரும். அப்போ பற்றாக்குறை என்பதுதான் காரணம். அப்போது இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யாமல் அந்த வானின்று அமையாது ஒழுக்குன்னு சொல்கிறது மீனிங் புரிஞ்சுங்க. மழை பெய்யலை அப்படின்னா அந்த உலகத்தில் என்ன நிறைய தீங்கான விஷயம், ஒழுக்கமின்மையான விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்போது இந்த உலகத்துக்கு முதன்மையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் தான், சரிங்களா? சார் அடுத்து பாருங்க சார். திருவள்ளுவர் யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படவில்லை என்று கூறுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. யாக்கைனா உடல் சார். உடலுக்கு வந்து மருந்து இது தேவையில்லைன்னு கேட்குறாங்க. அந்த குறள் மட்டும் நோட் பண்ணுங்க சார். மருந்தினம் வேண்டாவாம் யாக்கைக்கு. ஓகே மேடம், சொல்லாம அதே சார். திருவள்ளுவர் எப்போது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படலைன்னு கேட்குறாங்க சார். அங்கே பாருங்கள். மருந்தினம் வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி அப்படின்னா சார் மீனிங் சார். நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது செரிமானம் அடைந்த பிறகு தான் அடுத்த உணவை நம்ம எடுக்கணும் சார். இப்போ நம்ம காலை உணவு எப்படி சார் எடுத்துக்க சொல்லுவாங்க சார்? காலை உணவு என்பதான் அதிகமாக சாப்பிடணும். அதை விட கம்மியாக மதிய உணவு, அதை விட கம்மியாக தான் இரவு உணவு சாப்பிடணும். இதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக எல்லா வேலைகளையும் பார்ப்போம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் செரிமானம் முடிஞ்ச பிறகு தான் சார் சாப்பிடணும் சார். இப்போ வந்து நம்ம பார்ப்பாங்க இந்த புரட்டாசி மாதம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கறி சாப்பிடுதான் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? சரிங்களா? அப்போ புரட்டாசி மாதம் வந்து கறி சாப்பிடுவதற்கான காரணம் என்னென்னா செரிமானம் சீக்கிரம் ஆகாது. குளிர்காலத்தில் வந்து செரிமானமே சீக்கிரம் டைஜஸ்ட் வந்து சீக்கிரமே ஆகாது. அதனால தான் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோமாலாம் தெரியல, சரிங்களா? சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கறி உணவு சாப்பிட்றோம், இறைச்சி சாப்பிட்றோம் அப்படின்னா அது செரிமானம் ஆகிறது கண்டிப்பாக ஒரு 16 மணி நேரம் சொல்லுவாங்க. 16 மணி நேரம் சொல்லுவாங்க. ஆனால் அவன் மதியானமே பிரியாணி சாப்பிட்டு நைட் ஆம்லேட் ஆஃப் ஆயில் அடிச்சு உள்ளதில்லைன்னா கண்டிப்பாக செரிமானம் நடக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் சார். 40 வயசு வரைக்கும் தான் நம்மளால் கரெக்டாக ஒரு இதுவாக இருக்கும். 40 வயசு மேலே போச்சுன்னா சுகர் எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து சேரும். அதுதான் சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போது என்ன சொல்கிறாங்க? மருந்தினம் வேண்டாம் யாக்கைக்கு. மருந்து தேவையில்லை உடம்புக்கு. எதுக்கு சொல்கிறாங்கன்னா அருந்தியது அற்றது போற்றி உனின். அப்போது இங்கே பாருங்கள், அருந்தியது அற்றது உன்றால், செரிமானம் அடைந்ததுக்கு பிறகு உண்டால் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுமா? மருந்தே நம்ம உடம்புக்கு தேவையில்லையா, சரிங்களா? அப்போ மருந்தினம் வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின், சரிங்களா? இந்த மீனிங் ரொம்ப முக்கியம் சார். அருந்தியது இங்கே பாருங்களேன், அளவாக உண்டால், சமைத்து உண்டால், உடலுக்கு ஏற்புடையதாக உண்டால், இதெல்லாம் கிடையாது. செரிமானம் ஆனது பிறகுதான் நீ அடுத்த உணவே நீ எடுக்கணும், சரிங்களா? சார் கொஞ்சம் தெளிவாக குறள் மட்டும் நோட் பண்ணுங்க, சரி? இதை பார்த்து இது ஆன்சர் பண்ணிட்டு போறீங்க. அருந்தியது அற்றிருந்தது அற்றது போட்டி என்ன சொல்றாங்க? செரிமானம் அடைந்த பிறகுதான் எதுவுமே நம்ம சாப்பிடணும், சரிங்களா?